குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். ஓகே ஓகே ஓகே. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப யனுசோரனுடைய குரூப்பால வந்து ஒரு இலவசமாக நடத்தப்படுற ஒரு வகுப்பு தான். உங்க எல்லாருக்கும் முடிவா தெரிஞ்சிருக்கும். சார் குரூப்ல நீங்க எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பிள்ளைகள் யனுசோர குரூப்ல இல்ல. ஸோ இல்லாத பிள்ளைகள் சாருடைய கண்டக்ட் பண்ணி நீங்க அவங்க அந்த குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. சரி, இதுக்கு முன்னுக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன். என்னன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள், நான் பேப்பர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறேன். நீங்க பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண விருப்பமான பிள்ளைகள் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இருக்கிற கண்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்குது. நீங்க நார்மல் காலும் எடுக்கலாம். இந்த நம்பரை நீங்க கண்டெக்ட் பண்ணி என்னுடைய பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் 26ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் பேப்பர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அவங்களுக்கு தியரி கிளாஸ் வந்து முடியுது. ஸோ முடிய நான் வந்து பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறேன். இன்னும் உங்களுக்கு இருக்கிற காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 7 மாத காலங்கள் இருக்குது 2025ஆம் ஆண்டு ஆக்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு. இந்த 7 மாத காலங்களையும் என்னன்னு சொல்றேன், மிக முக்கியமான சில விஷயங்களை முன்னுரிமைப்படுத்தி நான் பேப்பர் கிளாஸ் செய்யறதுக்கு இருக்கிறேன். ஸோ நீங்க ஜாயின் பண்ற பிள்ளைகள் நீங்க வந்து ஜாயின் பண்ணி தொடர்ச்சியா வந்து கண்டினியூவா படிக்கலாம். உங்களுக்கு இடவிளக்க படங்களும் நான் ப்ராக்டிக்கலா கொண்டு போறேன். அதே நேரத்தில் உலகப்படம் குறிக்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலா கொண்டு போறேன். இதுல என்னோட கிளாஸுக்கு வர பிள்ளைகளும் இருக்கிறீங்க. சில பிள்ளைகளுக்கு இன்னும் தெரியாம இருக்குது. ஏனென்றால் பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நீங்க நல்ல வடிவா ஞாபகம் வைக்க வேணும். நாங்க எவ்வளவுக்கு பேப்பர்கள் செய்யறோமோ அவ்வளவுக்கு எங்களை என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது இந்த பேப்பர் கிளாஸ்கள்ல. அதால நீங்க என்னட்ட மட்டும் வாங்கன்னு சொல்லி நான் சொல்ல இல்ல, யார்கிட்டயாவது, அதாவது நீங்க இப்ப இந்த 7 மாத காலத்துக்கு கடைசி டைம்ல போய் பேப்பர் கிளாஸ் செய்வோம்னு சொன்னா நீங்க பயப்படுவீங்க. உங்களுக்கு அந்த பயம் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அதால இப்ப இருந்தே நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் பேப்பர் கிளாஸ்களுக்கு எங்கேயாவது இடங்களில் போய் படிங்க. தியரிய போய் படிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. 4ஆம் தவணை முடிந்தாலே நீங்க பேப்பர் கிளாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேணும். ஏனென்றால் 4ஆம் தவணையில் இருந்துதான் எங்களுக்கு அதிகளவான வினாப்பகுதிகள் வாரது எங்களுக்கு வடிவா தெரியும். 4ஆம் தவணைக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதிகள் தான். 5ஆம் தவணை 6ஆம் தவணைகள்ல இருந்து பெரும்பாலும் வினாக்கள் வாரதும் குறைவு. பிள்ளைகள் வினாக்கள் எடுத்து எழுதுற தன்மைகளும் மிக குறைவு. அப்ப அதால நீங்க 4ஆம் தவணைகள்ல இருந்து பேப்பர் கிளாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ண வேணும். சரி, இப்ப யனுசர் சொன்னதுக்குனங்க சார், எங்களுடைய குறிப்பிலையும் சார் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய முதல் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க சார் என்று சொன்னதுக்குனங்க சார்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போனேன்றால், ஒரு பேப்பர் ஒரு வினாவுக்கு நீங்க எப்படி விடை எழுத வேணும், என்னத்தை நீங்க முதலாவது எப்படியான கீவேர்ட்ஸ்களை பயன்படுத்த வேணும், இப்ப ஒரு கீவேர்ட்ஸை வச்சுக்கொண்டு எப்படி நீங்க அதுக்கு விடை எழுத வேணும் என்ற சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த புறவிசைகள் இல்லையா. இந்த புறவிசைகள் எங்களுக்கு தெரிய வேணும். எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் நில உருவங்களினுடைய செயல்முறைகள் என்ற ஒரு பகுதி எங்களுக்கு இருக்குது. சரிதானே, அந்த நில உருவங்களினுடைய பகுதிகள் எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு வினா பகுதி. சரிதானே, அப்ப அந்த நில உருவங்கள்ல இருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வினாக்கள் வரும். நீங்க நம்பி பழிவா படிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. சரிதானே, ஒன்று அகவிசை வந்தால் புறவிசை வரும், அல்லது புறவிசை வந்தால் அகவிசை வரும். இந்த அகவிசை புறவிசைகள் செயல்முறைகள் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல கட்டாயமான ஒரு வினா பகுதியாக இருக்குது. அதே நேரத்தில் மானிட புவியியல்ல சனத்தொகை என்றது ஒரு கட்டாயமான வினா பகுதியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது. சரி, இப்ப இந்த புறவிசைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல வருகுது என்றதை நான் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். எங்களுக்கு தெரிய வேணும் எங்களுடைய புறவிசை செயல்முறைகள் என்றதன் அடிப்படையில எங்களுக்கு இது 2ஆம் தவணைக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான அலகுகள் இல்லையா. இந்த ஓடும் நீர், காற்று, கடலலை, பனிக்கட்டி, தரைக்கீழ் நீர், திணிவசைவு, இந்த 6 புறவிசைகளோட சேர்த்து இறுதியாக நீரியல் வட்ட செயல்முறைகள் என்ற ஒரு பகுதியையும் நீங்க இறுதியாக படிப்பீங்க இல்லையா. அந்த நீரியல் வட்ட செயல்முறைகளை பற்றியும் நீங்க இறுதியாக படிச்சுக் கொள்ளுவீங்க. எவ்வளவு படிச்சாலும் உங்களுக்கு 2ஆம் தவணை என்ன செய்யும் சொன்னால் முழுமையாக முடிவடையும். சரி, இப்ப இதுல எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி எங்களுக்கு இந்த புறவிசைகள்ல இருந்து வினாப்பகுதிகள் எங்களுக்கு போடுறாங்க என்ற பகுதிகளையும் நீங்க கட்டாயம் தெரிய வேணும். ஏன்னா எந்த ஒரு அலகுகளும் நீங்க படிக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த அலகுகளுக்கு நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேணும்ன்றதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இப்ப சும்மா புவியியலை பொறுத்த வரைக்கும் எல்லா அலகுகளையும் நீங்க படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. சில சில அலகுகளை படித்தாலே நாங்க சரியான பெறுபேறுகளை எங்களால வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இந்த புறவிசைகளை பத்தி நான் இப்ப உங்களுக்கு வடிவா டீப்பா கதைக்க போறேன். நான் சொல்ற விஷயத்தை நல்லபடிவா கிரகிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு புறவிசைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல இலகுவான முறைகள்ல செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, இப்ப நிறைய பிள்ளைகள் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, இந்த பேப்பர் மார்க்கிங்லையும் கதைக்கப்பட்ட ஒரு விஷயம், யனுசரும் குறிப்புகள்ல நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ நானும் சொல்லி வரேன். இந்த எதிர்பார்ப்பு கடைசி டைம்ல நீங்க செமினார்களுக்கெல்லாம் ஓடுவீங்க.
ஒரு விஷயத்தை நீங்க பிள்ளை நல்ல படிப்பா ஞாபகம் வச்சிருக்க வேணும். எதிர்பார்ப்புன்றது அந்த ஆசிரியரனுடைய ஒரு கருதுகோள் தான். அது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். சரிதான், அந்த அந்த பேப்பர்ல இருக்க வினாக்கள் வரலாம், வராமலும் விடலாம். இப்ப நீங்க கடைசி டைம்ல எதுக்குமே படிக்காம போயிட்டு எதிர்பார்ப்பு வினாக்களை மட்டும் போய் படிச்சு நான் ஏத்திர சித்தியம் எடுப்பேன்னு கேட்டால் நீங்க கடைசி மட்டும் ஏத்திர சித்தியம் எடுத்துக்க மாட்டீங்க, படிக்காம விட்டுட்டு. நீங்க நல்ல படிவா ஃபுல்லா படிக்க வேணும். இறுதியாக அந்த ஆசிரியர் சொல்ற எதிர்பார்ப்பு வினாக்களை கொஞ்சம் ஆழமாக பார்த்து கொண்டு போக வேணும். இதுதான் இந்த எதிர்பார்ப்பு வினாக்கள் செய்கிற மெத்தட். நிறைய பிள்ளைகளுக்கு அந்த விளக்கம் தெரிகிற இல்லை, அதை மட்டும்தான் ஃபைனலுக்கு பார்த்து கொண்டு போறது. வராமல் விட்டால் பாதிக்கப்பட்டு நிக்கிறது யாரு? நீங்களா தான் இருப்பீங்க. சொல்றது விளங்குதானே? அந்த ஆசிரியரோ அல்லது வந்து அந்த செமினார்கள் எந்த பிரச்சனையும் வராது. உங்களோட பேச்சு முடிய அடுத்த பேச்சு, அடுத்த பேச்சு, அடுத்த பேச்சு நமக்கு கொண்டு போய் கொண்டே இருப்பாங்க. இதுல பாதிக்கப்பட்டு நிக்கிற யாரு? நீங்களாகத்தான் இருப்பீங்க. அப்ப அதுக்குத்தான் நான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறேன்னால் இந்த முதல் பேப்பரை நான் பிள்ளைகளுக்கு செய்விக்கிறது. அப்ப முதல் பேப்பர் செய்யும் போது ஒரு மாணவ மாணவிகள் அதுல பிளவிட்டு திருந்தும் போது நீங்க 100% அறிவுகளை அந்த பேப்பர்ல நீங்க பெற்றுக்கொண்டுருவீங்க. நீங்க எந்த ஒரு செமினார்களுக்கு போனாலும் குயிக்கா உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ஓகே. இப்ப இந்த புறவிசைகளுக்குரிய நான் உங்களுக்கு சார்ட் கொஞ்சம் தந்திருக்கிறேன், படிவா பாருங்க. குறிப்பாக உங்களுடைய புது சிலபஸ்ல இருந்து தான் இங்க உங்களுக்கு சார்ட் தந்திருக்கேன். பகுதி 1, பகுதி 2, இந்த 2 வினா பகுதிகள்ல இருந்தும் எங்களுக்கு புறவிசைகள்ல எப்படி எங்களுக்கு வினா பகுதிகள் வருகுது என்றதை நான் இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, கடந்த கால வினா பகுதி இது வந்து புது சிலபஸை முக்கியத்துவப்படுத்தி தான் நான் உங்களுக்கு இதுல வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக எங்களுக்கு 6 வருடங்கள் எங்களுக்கு கடந்து போயிட்டு நீங்க இருக்கிறது 7வது வருடத்துல உங்களுடைய பரீட்சைகளை நீங்க எதிர்கொள்றதுக்கு இருக்கிறீங்க. குறிப்பாக 10ஆம் மாதம் 11ஆம் மாத கால பகுதிகளில் ஒபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் எக்ஸாம் நடத்துறதுக்கு. சரி, இப்ப எங்களுக்கு பாருங்க, முதலாவது பகுதி 1, பகுதி 2 என்ற 2 வினா கட்டமைப்புகள் இருக்குது. இந்த பகுதி 1 பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி எங்களுக்கு புறவிசைகள் வினாக்கள் வருகுதுன்றதை நாங்கள் கட்டாயம் முக்கியத்துவப்படுத்தி தெரிஞ்சு கொள்ள வேணும். சரி, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு கால பகுதியில புறவிசைகள் தொடர்பான வினா பகுதிகள் எங்களுக்கு கேட்கப்பட இல்லை. ஆனால் 2020, 21 கேட்டு 2022ஆம் ஆண்டு கால பகுதியில புறவிசைகள் தொடர்பான வினாக்கள் எம்சிக்யூ பகுதிகளில் வரையில், எம்சிக்யூ பகுதி தானே, எம்சிக்யூ பகுதிகளில் வரையில். ஒரு 2023, 24ஆம் ஆண்டு பகுதிகளில் தொடர்ச்சியாக புறவிசைகள் கேட்டவங்க. 2025 உங்களுக்கும் பேரும் இந்த 2 ஆண்டுகள் சில டைம்ல அவங்க மிஸ்டேக்ல அடிக்காம விட்டுருக்கலாம். சோ இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் புறவிசைகள் தொடர்பான எம்சிக்யூ வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். இந்த புறவிசை என்ற பகுதி எங்களுக்கு எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல நான் 2024 மட்டும் கதைக்கிறேன் பிள்ளைகள், எங்களுக்கு மொத்தமாக பகுதிய புவியில 15 எம்சிக்யூ வரும். இந்த 15 எம்சிக்யூல பிள்ளைகள் நீங்க வடிவா பாருங்க, எங்களுக்கு 3 எம்சிக்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த புறவிசைகள்ல இருந்து வந்திருக்குது. பாருங்க, 15ல 3 எம்சி. அப்ப நாங்க எந்த அலகுகளை கூட டார்கெட் பண்ணி படிச்சு நாங்க புள்ளிகளை பெற வேண்டும். இதான் டெக்னிக்கல் புவியியல புள்ளி எடுக்கிறது. அப்ப பாருங்க, 3 புள்ளி 15ல 3 புள்ளி புறவிசைகளை முக்கியத்துவப்படுத்தி வாரதால நீங்க புறவிசைகளை படிவா ஆழமாக படிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களோட புள்ளிகளை மிக இலகுவான முறைகள்ல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் அப்ப நாங்க புறவிசைகள் படிக்கிறோம் சார், எங்களுக்கு 5, 6 புறவிசைகள் இருக்குது சார் எங்களுக்கு முக்கியத்துவமானதாக, அப்ப நாங்க அவ்வளத்தையும் படிக்கணுமா சார், அவ்வளவு நிலவுருவங்களும் எங்களுக்கு பாடம் இல்லையே சார், நாங்க என்னென்னு செய்யறது, எப்படி நாங்க அதை படிக்கிறது என்ற டவுட் உங்களுக்குள்ள இருக்கும். சரி, எங்களுக்கு புறவிசைகள்ல நீங்க கண்டதெல்லாம் படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. நில உருவங்கள்ல சில முக்கியமான நில உருவங்களை தான் உங்களுக்கு போடுவாங்க. எல்லா நில உருவங்களையும் உங்களுக்கு கொண்டு போய் டைப் பண்ண மாட்டாங்க. முக்கியத்துவமான நில உருவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி போடுவாங்க. அந்த முக்கியமான நில உருவங்களை மட்டும் நீங்க வடிவா படிக்க வேணும். சரிதானே? ஒரு நில உருவங்கள் சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் புறவிசைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நில உருவங்களினுடைய உருவாக்க செயல்முறைகள்ல சொல்லுவாங்க எப்படி என்றால் ஒன்றின் தொடர்ச்சி மற்றையதன் வளர்ச்சி என்று சொல்லுவாங்க. ஒரு நில உருவம் தோன்ற அடுத்த நில உருவம் அதை தொட்டு வளர்ந்து கொண்டு வரும். அதுதான் இந்த ஒன்றின் தொடர்ச்சி மற்றையதன் வளர்ச்சி என்று சொல்லி இதுக்கு ஒரு அடைமொழிகளை பயன்படுத்தி இந்த புறவிசைகளுக்கு சொல்லுவாங்க. சரி, அப்ப இந்த 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 3 எம்சிக்யூ பகுதிகள் எங்களுக்கு வந்திருக்குது. இப்ப பாருங்க, புள்ளிகளை மிக இலகுவான முறைகள்ல சில சில அலகுகளை படிப்பதன் மூலமே நாங்க என்ன செய்யலாம் என்றால் எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒப்புவியல்ல சில முக்கியமான பகுதிகள் இருக்குது, நாங்க அதுகளை எதிர்காலங்களில் வருகின்ற பேப்பர் கிளாஸ்கள்ல தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருவோம். சரி, இப்ப பகுதி 2க்கு வருவோம். இந்த புறவிசைகளை பொறுத்த வரைக்கும் பகுதி 2ல எப்படி இவங்க வினாக்கள் கேட்டிருக்கிறாங்கன்றதையும் நான் இதுல உங்களுக்கு சொல்லி விடுறேன், படிவா அவதானியுங்க. சரிதானே?
இன்னொரு விஷயம் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் இந்த கெட்டித்தனமான பிள்ளைகளும் எல்லாம் படிச்சு பாடமாக்கி இருக்கும் ஒன்றுமே கேட்க கேட்க பக்கன்னு விட சொல்லும் ஆனால் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள் ரிசல்ட் வார இல்லை. ஆனால் சில பிள்ளைகள் வினாக்களுக்கு விடை சொல்லாது ஆனா கெட்டித்தனமாக எழுதும் அந்த பிள்ளைகள் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல ஏத்திர சித்திகள் எடுக்கும். இது என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்றேன். சரிதானே? இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த கெட்டித்தனமான பிள்ளைகள் வந்து என்ன செய்யறா தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு மென்டாலிட்டியில எக்ஸாம் எழுத போறது. அந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு பயம் என்ற அடிப்படையில கடைசி டைம்ல இருந்து வீட்டில இருந்து வடிவா படிக்குங்கள். உங்களுடைய பாடசாலைகளையும் அப்படியான ஒரு நிகழ்வுகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு படிக்காத பிள்ளை 3 எடுக்கிறது, ஒரு படிக்காத பிள்ளை 2 AV எடுக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னென்றால் அந்த பிள்ளைகளினுடைய பயம் அந்த பிள்ளைகளை கடைசி டைம்ல படிக்க வைக்கும். சரிதானே? கடைசி டைம்ல பேப்பர்கள் அது இதுக்கெல்லாம் போய் அந்த பிள்ளைகள் தங்களை என்ன செஞ்சிருவாங்க வளர்த்து கொண்டுருங்கள். இந்த கெட்டித்தனமான பிள்ளைகள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் 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 என்றுட்டு அங்க போய் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள் எழுதும் போது எல்லாத்தையும் மறந்து போயிட்டு எழுதாம வர சந்தர்ப்பங்கள் எல்லாம் மிக அதிகமாக இருக்குது. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் இந்த பகுதி 2 வந்து வடிவ அவதானிங்க எப்படி வினாக்கள் வந்திருக்குதுன்றது. 2019ஆம் ஆண்டு கால பகுதியில ஓடும் நீர் தொடர்பான வினா பகுதிகள் எங்களுக்கு போட்டிருந்தவங்க. குறிப்பாக நான் எல்லாத்தையும் கதைக்கையில ஒரு சில வினாக்களை மட்டும் நான் நோமலா கதைச்சு கொண்டு போறேன். என்னுடைய பேப்பர் நிறைய பேர்கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப புதுசாக நான் 1200 MCQ கிட்டத்தட்ட 24க்கும் 23க்கும் செஞ்ச நான் அதுல 1200 MCQ சகல அலகுகளை முக்கியத்துவப்படுத்தி இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன். தவணையின் அடிப்படையில 445 MCQ இப்ப முதலாம் தவணைகளை ஆடியன்ஸ் பண்ணி நான் அந்த பிள்ளைகளுக்கு முதலாம் தவணைகள்ல செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்ப நீங்க உங்கள்ட்ட டவுட் ஒன்று வரலாம், ஏன் சார் நீங்க அப்ப முதலாம் தவணைகளை செய்யறீங்க மற்ற தவணைகளை நீங்க செய்ய மாட்டீங்களா சார் என்ற டவுட் வந்து உங்களுக்குள்ள வரலாம். அப்படி என்று இல்ல பிள்ளைகள், எங்களுக்கு தெரிய வேணும் இந்த முதலாம் தவணைகள்ல இருந்து எங்களுக்கு அதிகளவான வினாப்பகுதிகள் எங்களுடைய பரீட்சைகள்ல வருகிற சந்தர்ப்பங்களை வந்து நாங்க கூட பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்திருக்கும். அப்ப அதன் அடிப்படையில தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்டா இந்த முதலாம் தவணைகளை கூட முக்கியத்துவப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்டால் இந்த மாடல் பேப்பர்கள் அதுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். சரிதானே? ஓகே, இப்ப பாருங்க இதன் அடிப்படையில 2010ஆம் ஆண்டு காலப்பகுதி அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு காலப்பகுதி 2019ஆம் ஆண்டு காலப்பகுதி 2023ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் இந்த ஓடு நீர் தொடர்பான வினாப்பகுதிகள் வந்திருக்கிறத நீங்க கூடுதலாக முக்கியத்துவப்படுத்தி பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்திருக்கும். சரிதானே? இதே போல ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்திருக்கு. நான் அதில் கதைக்கு டைமை போக்காட்டு விரும்பல. 2024ஆம் ஆண்டு பகுதியை மட்டும் கதைக்கிறோம் கூட முக்கியத்துவப்படுத்தி. இந்த 2024ஆம் ஆண்டு கால பகுதியில் உங்களுக்கு தெரியும் திணிவசைவு அதாவது நிலச்சரிவு தொடர்பான ஒரு புறவிசைகள் சார்ந்த நிலப்பகுதிகள் தான் இந்த 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு 2வது வினா பகுதிகளாக வழங்கப்பட்டிருந்ததை வந்து நாங்க கூட பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சரிதானே? இந்த முறை பெரும்பாலும் அதிகமாக ஏதாவது ஒரு புறவிசைகள் தான் உங்களுக்கு வரப்போகுது. நான் என்ன செய்ய போறேன்னா இந்த புறவிசைகள்ல எப்படி வினாக்கள் வரலாம்ன்றதை டார்கெட் பண்ணித்தான் இப்ப நான் உங்களுக்கு முதலாவது ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்கிறேன். அதான் இந்த ஜானசனுடைய முதலாவது மாடல் பேப்பர் வினாவாக வந்து இருக்குது. அதுதான் நான் எடுத்திருக்கிற அழகு இந்த பனிக்கட்டி. என்ன சொன்ன சார் சொல்லுங்க சார். இதுல நேம் இல்லாம அந்த அட் பண்ணிருக்கிறாங்க, அந்த நேம் இல்லாம அட் பண்ணி இருக்கிறாங்களா கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விடுங்க சார் ஆக்ட. ஓகே சார். பிள்ளைகள் உங்க கூட நேமிலேயே ஜாயின் பண்ணுங்க பிள்ளைகளா. உங்களோட நேம்களை நீங்க ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? உங்களோட பேர்களை நீங்க ஒருக்கா ரீநேம் பண்ணிக்கொண்டீங்கன்னா நல்லா. சரிதானே? ரோசி ரோசி ஏதோ கேட்க வாரீங்க, கேளுங்க பிள்ளை. ரோசி சரி, ஓகே. சரிதானே? ஓகே, அப்ப இதன் அடிப்படையில் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போற வினா பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த பனிக்கட்டி ஆற்றறிப்பு குறிப்பாக 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்திருக்கிற ஒரு வினாவாக வந்திருக்குது இந்த பனிக்கட்டி ஆற்றறிப்பு. இந்த பனிக்கட்டி ஆற்றறிப்பு நான் சொல்றதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் இருக்கிறேன். என்னென்றால் இந்த பிள்ளைகளுக்கு முதலாவது நில உருவங்களே எந்தெந்த புறவிசைகளுக்கு எந்தெந்த நில உருவங்கள் வருமன்றது கூட நிறைய பிள்ளைகளுக்கு இன்னும் தெரியாம இருக்குது. நிறைய பிள்ளைகள் இதுக்கு இவங்களுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்ப உதாரணமா பிள்ளைகள் ஏத்திர சித்திகள் எடுக்குங்கள். இப்ப சில விஷயம் இப்ப எல்லா வினா பகுதிகளும் எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு வார இல்லையே. சரிதானே? சில வினா பகுதிகள் தான் வரும். அந்த வினா பகுதியில படிக்க போறதால நாங்க ஏத்திர சித்திகள் எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சில முக்கியமான வினாப்பகுதிகள் உங்களுக்கு போடுகிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க அதுல வந்து ஒரு குழப்ப நிலை அடைய வேண்டிய ஒரு
சந்தர்ப்பம் ஒன்று உங்களுக்குள்ள உருவாகும். அப்ப அதால நீங்க சில விஷயங்களை என்ன செய்ய வேணும் என்றால் முக்கியத்துவப்படுத்தி கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னு சொல்லி சொன்னா நிறைய பிள்ளைகளுக்கு இந்த நில உருவங்களை பற்றிய ஒரு சரியான பூரணத்துவமான அறிவு இப்ப வரைக்கும் இல்ல பிள்ளைகள். அதை நான் நிறைய பிள்ளைகளை வந்து பார்த்திருக்கிறேன். எது என்னென்ன நில உருவங்களுக்கு வரும் என்றது கூட தெரியாது. சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், எல்லாத்தையும் நான் கதைக்க விரும்ப இல்லை. இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். குறிப்பாக கடந்த கால வினா பகுதிகளை பத்தி நான் உங்களுக்கு நோமலா உங்களுக்கு கதைத்து விடுறேன். படிவா எல்லாரும் அவதானியுங்க. சரிதானே? ஓகே. இப்ப இது வந்து 2011ஆம் ஆண்டுல இருந்து எங்களோட பேப்பர் கிளாஸ்ல போய் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகளுக்கு இது கொடுத்துட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கூடிய சீக்கிரத்துல. சரிதானே? சஃப்ரா எல்லாம் இருக்கிறாவு. சரி, ஓகே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கடந்த கால வினா பகுதி 2011 இருந்து 2024ஆம் ஆண்டு வரையில வந்திருக்கின்ற வினா பகுதிகளை ஒவ்வொரு அலகின் கீழே உங்களுக்கு தரம் 12ஆம் ஆண்டு இது நான் இதுக்கு அப்புறம் 13ஆம் ஆண்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். இது வந்து தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. படம் 150,000 GS GPS RS நவீன படவரைகலையில் அறிமுக பகுதி. அதே போல 12ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 10 அலகுகள் இருக்குது. MCQ பகுதிகளை பொறுத்த வரைக்கும், செகண்ட் பார்ட் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தரம் 12ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 9 அலகுகள் இருக்குது மானிட புவியியல்ல. இதுல இருந்து எங்களுக்கு எப்படி MCQ வருதுன்றதை நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு அலகுகளாக கொடுத்துருக்கேன். படிக்கிறதும் இலகு, புள்ளிகள் எடுக்கிறதும் எங்களுக்கு மிக மிக இலகு. அப்ப படம்ன்றதுக்குள்ள என்னென்ன வினா பகுதிகள் வந்திருக்குன்றது இந்த பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு அலகு ரீதியாக வெட்டி கொடுத்துருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த புறவிசைகள் தொடர்பான வினா பகுதிகளை மட்டும் கதைக்கிறதுக்கான நான் புறவிசைகளை மட்டும் எடுக்கிறேன். சரி, இப்ப புறவிசை பகுதிகளுக்குள்ள வருவாம். சரி, இந்த புறவிசை பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்ச்சியான வினாக்கள் வார சந்தர்ப்பங்களை நாங்க கூட பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்திருக்கும். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு கால பகுதியில இந்த கடற்கரையினுடைய நில உருவங்கள் சார்ந்த வினா பகுதிகளை படம் போட்டு கேட்டிருந்த சந்தர்ப்பங்களை நாங்க கூட பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக இப்ப சும்மா மாடல் பேப்பர் செய்யறதானே என்று போட்டு கூழாங்கண்ணாக்கு, தொம்போலோ, தடுப்பு கடற்கரை, வளைவான கூழாங்கண்ணாக்கு, சரியா பிள்ளைகள் விட அடுத்ததுக்கு போவோமே. 2012ஆம் ஆண்டு பின்வரும் நில உருவங்களில் பாலைவனத்து நீர் உருவாக்கப்படுற நில உருவங்கள் என்ன பிள்ளைகள் பஜாடா இப்படி என்று போனால் நீங்க பேப்பர் கிளாஸ் செஞ்சது மாதிரி இருக்காது. ஒரு குப்பையான வகையிலான் இருக்கும். இதுதான் நீங்க பேப்பர் கிளாஸ் படிக்கிறதுனுடைய ஒரு விஷயமாக இருக்கும். நீங்க செல்ஃபா படிக்கிறார்களுக்கு சொல்றேன். நீங்க செல்ஃபா படிக்கிறார்கள் ஒவ்வொரு நில உருவங்களையும் தேடுங்க. நீங்க தேடி தேடி படிக்க நீங்க நல்ல ஒரு ரிசல்ட் எடுப்பீங்க பிள்ளைங்க. குறிப்பா உங்களுடைய புள்ளி 90க்கு மேல கூட அப் பண்ணு. நீங்க 40க்கு 40 எடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கூட உருவாகும். சரிதானே? அப்ப வடிவா தேடி தேடி வடிவா படிச்சுங்கண்டாலே நீங்க வடிவா என்ன செய்யலாம், உங்களோட புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2012ஆம் ஆண்டு கால பகுதியில 15வது வினாவை வந்திருக்கு. நீங்க யோசிக்கலாம் சார் நம்பர்லாம் பிளபிளையா போட்டிருக்காரு அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து அந்தந்த எந்தெந்த நம்பர்ல இருக்குதுன்றத அந்தந்த ஆண்டுல இருந்து வெட்டி போட்டு செஞ்சிருக்கிறேன். சரிதானே? அப்ப இதுல 2012ஆம் ஆண்டுல 15வது வினா வந்து பாத்தீங்கன்னா பின்வரும் நில உருவங்கள் இது பாலைவனத்தின் நீரின் விளைவாக உருவாக்கப்படுகிறது. இந்த பாஸ் பேப்பரை ஒரு பிள்ளை கெட்டித்தனமாக 2024ஆம் ஆண்டு நான் என்னட்ட வந்து சும்ரா கிளாஸ் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சேன். சரிதானே? இந்த இப்ப வேற பிள்ளைகளுக்கு சொல்றேன் நான். இப்ப இந்த பகுதியை இந்த 15வது வினா பகுதி 2012ஆம் ஆண்டுல அந்த பிள்ளை ஆழமா படிச்சிருந்தால் 2024ஆம் ஆண்டு வந்திருக்கிற பகுதிகளை அந்த பிள்ளை படிவா செஞ்சிருக்கும். இப்ப பாருங்க 2024ஆம் ஆண்டு கால பகுதியில காட்டுறேன். 2024ஆம் ஆண்டு கால பகுதியில பாலைவனத்தில் நீரினால் உருவாக்கப்படுகின்ற நில உருவங்கள் என்ன? இந்த கேள்வியைத்தான் அப்படியே 21வது வினா 2024ஆம் ஆண்டுல 21வது வினா இங்க வந்து பாத்தீங்கன்னா 15வது வினா. அப்ப இந்த பகுதிகளை வடிவா டீப்பா படிச்ச ஒரு பிள்ளை அந்த பகுதியில சிம்பிளா கோடு போட்டிருக்கும். கண்ணை மூடிக்கொண்டு கோடு போட்டு கொண்டு வந்திருக்கும். அப்ப இப்படியான வினாக்கள் தான் பிள்ளை உங்களுக்கு வரும். இதுதான் கெட்டிக்காரத்துல நாங்க புள்ளிகள் எடுக்கிறதுல எல்லாத்தையும் படிக்க வலிக்கிட்டீங்கன்றால் உங்களுக்கு பயம் வரும். நாங்க எல்லாத்தையும் படிச்சு குழம்ப வேண்டிய தேவைப்பாடுகள் புவியியலை பொறுத்த வரைக்கும் இல்லைன்றதை நீங்க முதலாவது தெரிந்து கொள்ள வேணும். இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விளக்கம். ஏனென்றால் நான் ஃப்ரீ கிளாஸ் போட்டு நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லாமலும் போகலாது. ஃப்ரீ கிளாஸ் நீங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு சரியான வகையில சில விஷயங்களை போய் சேர வேணும்ன்றதன் அடிப்படையில் சொல்லியிருக்கேன். அப்ப கட்டாயம் நீங்க பாஸ் பேப்பர்களையும் படியுங்க. 2011 இருந்து 2024ஆம் ஆண்டு வரையில வந்திருக்கிற பாஸ் பேப்பர்களை படித்தாலே போதும். நீங்க வேறு எதையுமே படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. நான் இதுல இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வார பிள்ளைகளுக்கு நான் வெட்டி அந்தந்த அலகுகளை கொடுத்துருக்கிறேன். நீங்களும் சில கிளாஸுகளுக்கு போய் கொண்டிருப்பீங்க. அவங்கள்ட்டையும் கேட்டு அந்தந்த பாஸ் பேப்பர்களை கட்டாயம் செய்ய சொல்லுங்க. வடிவா படியுங்க. சில பிள்ளை நீங்க நேரடியாக போற பிள்ளை எல்லாம் இருப்பீங்க. சோ வடிவா நேரடியில போயிட்டு அந்தந்த விஷயங்களை வடிவா தேடி வடிவா படியுங்க. அடுத்தது இப்ப பிள்ளை நான் கூட பேப்பர் கிளாஸ் தான் செய்யறது. சோ என்னுடைய அனுபவத்துல எனக்கு 1997 2024ஆம் ஆண்டு வந்திருக்கிற சகல பேப்பர்களை நான் சொல்லுவேன் நீங்க கேட்டாலும். சரிதானே? இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னால்
இந்த பனிக்கட்டி ஆச்சரிப்புல மட்டும்தான் பிள்ளைகள் வடிவ பள்ளத்தாக்கு வெட்டப்படும். வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் இதை தேடுனான், ஏன்னா நிறைய ஹேண்ட் அவுட்ல நான் பார்க்கிற போது அதுல அவங்க ஓடும் நீருக்கு வடிவ பள்ளத்தாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வடிவ பள்ளத்தாக்குக்கு ஓடும் நீருக்கு வரவே வராது. வடிவ பள்ளத்தாக்கு நீங்க அதை எழுதவே எழுதாதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க கடந்த காலமாக இருக்கட்டும், பாஸ் பேப்பர்களாக இருக்கட்டும், அல்லது உபாலி சேர்ற சிங்கள புக்ஸ்களாக இருக்கட்டும், நீங்க எங்கேயும் போய் தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க என்றால் அகன்ற வீவடிவ பள்ளத்தாக்கு. நீங்க ஜூவடிய பள்ளத்தாக்குன்னு கதைக்க கூடாது, அகன்ற வீவடிய பள்ளத்தாக்குன்னா கதைக்க வேணும். அது ஜூவடிய பள்ளத்தாக்கு ஷேப்லான் இருக்கும். நாங்க ஜூவடிய பள்ளத்தாக்கு ஸ்பெஷலா கதைக்கிறது இந்த பனிக்கட்டி ஆச்சரிப்புக்கு தான் நாங்க ஸ்பெஷலா கதைப்போம். அப்ப நீங்க ஒரு ஒரு வினாக்களுக்கு நீங்க விடை தேடுகின்ற போது சரியான வகையில தேடி கோடு போட்டுக்கொள்ள வேணும். இப்ப இதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சகலது நில உருவங்களுக்குரிய வினாப்பகுதிகள் தான். இதுல இருக்கிற எல்லாமே நில உருவங்கள் தான். பாருங்க, இதுல இருக்கிற சகலதுக்குரிய இந்த புறவிசைகள் எல்லாமே நில உருவங்கள்ல இருந்து தான் உங்களுக்கு எம்சிக்கு பகுதிகள் வரும். இதுல நீங்க ஒவ்வொரு ஆண்டுகளையும் பாத்தீங்கன்னா 2019, 2020, 2021 எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல்லா நில உருவங்கள் சார்ந்த வினாப்பகுதிகள் தான் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல கேட்பாங்க. அப்ப நீங்க எம்சிக்யூக்கு தயார்படுத்துகின்ற போது 3 எம்சிக்கு வரும். நான் இப்ப நேரத்தோட சொல்லிட்டேன். அப்ப 3 எம்சிக்யூக்கோ அல்லது 2 எம்சிக்யூக்கோ வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நீங்க நில உருவங்களை வடிவா படிச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? அப்ப அதுகளை கூட முக்கியத்துவப்படுத்தி எம்சிக்யூக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. சரி, இப்ப நம்ம எங்களுடைய பிரதான விஷயத்துக்குள்ள வருவோம். நாங்க இப்படி வினாக்களுக்கு விடை எழுதுறது. இப்ப அதை சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் போதாது. ஸோ 35 நிமிடங்கள் இருக்கிறதால நான் டைரக்டாகவே விஷயத்துக்குள்ள வாரம். ஒரு வினாக்களுக்கு எப்படி விடை எழுதுறது, என்ன மாதிரி எழுதுறதுன்றதுக்குரிய பகுதிகளுக்குள்ள நான் டைரக்டாகவே வாரம். சரி, இப்ப நான் என்னுடைய புறவிசை இது வந்து 2026ஆம் ஆண்டாக்களுக்குரியது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு புதுசா செஞ்சது. என்னுடைய பழைய ஹேண்ட் அவுட்ல இது வந்து புது ஹேண்ட் அவுட்ல இருக்கிற விஷயங்கள். இதுல நான் வடிவா சொல்லியிருப்பேன். இப்ப ஒரு கேள்விக்கு எப்படி விடை எழுத வேணும், என்ன மாதிரி ஒரு ஒரு நில உருவங்கள்ல வினாக்கள் வரும்ன்றதன் அடிப்படையில தேடி தேடி அப்டேட் பண்ணியிருக்கிறேன். சும்மா ஒரே விஷயத்தையும் நாங்க கொடுத்து கொண்டு வர இயலாது. சில விஷயங்கள் நாங்க அப்டேட் அடிப்படையில படித்துக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக. அப்ப இதுல வடிவா நீட்டா எம்சிக்கு பகுதிகளை முக்கியத்துவப்படுத்தி, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்குரிய பகுதிகளை முக்கியத்துவப்படுத்தி, இதுல நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் சில விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். இது அவ்வளத்தையுமே படிச்சாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னும் ஒன்று, 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில 4ஆம் தவணையில கிழக்கு மாகாண பேப்பர்ல இந்த பனிக்கட்டி ஆச்சரிப்பு தொடர்பான ஒரு வினாப்பகுதிகளை அவங்க எப்படி கேட்டிருந்தாங்க என்றால் கிளேசயர் என்று சொல்லி ஒரு பதத்தை பயன்படுத்தி கேட்டிருந்தவங்க. அந்த பனிக்கட்டிக்கு நாங்க கிளேசையர் என்று சொல்லியும் சொல்லலாம். கிளேசையர் என்றால் எங்களுக்கு தெரிய வேணும் பனிக்கட்டி. பனிக்கட்டிக்கு தான் நாங்க கிளேசையர் என்று சொல்லி சொல்றது. அப்ப கிளேசையர் என்று சொல்லியும் உங்கள்ட்ட என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் வினாக்கள் வரக்கூடிய, நீங்க மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர் செய்யற பிள்ளைகளா இருப்பீங்க என்றால் இப்படியான வினாப்பகுதிகளை நீங்க கேள்விப்படுவீங்க. சரிதானே? அப்ப 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில 4ஆம் தவணையில கிழக்கு மாகாணத்தினுடைய பேப்பரை போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கிழக்கு மாகாணம் எங்களுடைய மாகாணம் இல்லையா? அப்ப இந்த கிழக்கு மாகாண பேப்பரை போய் பார்த்தீங்கன்னா அதுல என்ன பதங்களை பயன்படுத்தாங்க என்றால் கிளேசையர் என்ற ஒரு பதத்தை பயன்படுத்தி இந்த பனிக்கட்டி ஆற்றரிப்புக்கு வினாக்களை கேட்டிருந்தவங்க. ஆனால் எங்களுடைய பாஸ் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிளேசியர் என்ற ஒரு பதம் எங்கேயும் கேள்விப்படையில. இங்கிலீஷால சொல்றது தானே. சோ அதில் அவங்க கிளேசியர் சொல்லி ஒரு வினாப்பகுதிகளை வச்சுக்கொண்டு கேட்டிருந்தவங்க. சரிதானே? அப்ப அதையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. இதை நாங்க இன்னொன்றுல கிளே சயர் என்று சொல்லியும் நாங்க இதுக்கு சரிதானே? நான் சொல்லியிருக்கிற அந்த பேப்பரை போய் தேடி பார்த்தீங்கன்னா அதுல வினாப்பகுதிகள் அவங்க முக்கியத்துவப்படுத்தியிருப்பாங்க. போய் பாருங்க செய்து. ஏன்னா நீங்க இன்னும் 7 மாத காலம் இருக்குதானே பேப்பர் கிளாஸையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சில பிள்ளைகள் போய் எடுத்து அதை அதற்குரிய வினாப்பகுதிகளையும் எடுத்து செய்து பாருங்க. சரிதானே? ஓகே, இப்ப எங்களுடைய பேப்பருக்கு வருவோம். ஜனசோரனுடைய பேப்பர். சரிதானே? திரும்பவும் சொல்றேன், நீங்க பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ற பிள்ளைகள், என்னுடைய பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ற பிள்ளை இந்த நம்பருக்கு நீங்க ஹேண்டக்ட் பண்ணி இந்த பேப்பர் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். சார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிதானே? அப்ப இந்த நம்பருக்கு நீங்க ஹேண்டக்ட் பண்ணி நீங்க வந்து ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, இப்ப பாருங்க. சரி, இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்ல வேணும். ஒரு வினாவுக்கு எப்படி விடை எழுதுற மெதட் நிறைய பிள்ளைகளுக்கு துப்புரவா தெரியாது. பிள்ளைகள் ஒரு குப்பையா எழுதுங்கள். அரசாங்கத்துக்கு மிச்சம் பிடிச்சு கொடுக்குற பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பரீட்சைகள்ல.
ஒரு பேப்பர் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா தான் பிள்ளைகள் இருக்குது. உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க விடை எழுதுற பேப்பர் அழகா ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதாவது இப்படி கோடு போட்டிருப்பாங்க வடிவா, சரிதானே? இப்படி கோடு போட்டிருப்பாங்க. இதுல 5 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. போய் பாருங்க, இதுல 5, 10, 15 என்று எழுதியிருப்பாங்க. இங்க அதுல வந்து அவங்கள, அதாவது பேப்பர் திருத்தவங்களுடைய பாவனைக்கு விட்டுருப்பாங்க. அப்ப முதலாவது இந்த பேப்பர்ல நிறைய பிள்ளைகளுக்கு எப்படி விடை எழுதுறன்ற மெதட் தெரியாது. நிறைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இந்த பேப்பர்ல எப்படி நாங்க விடை எழுதணும் என்ற மெதட் துப்பருவா தெரியாது. இங்கால ஆசிரியர்களினுடைய பயன்பாடுகாக விட்டதெல்லாம் போட்டு எழுதி கட்டு 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 கட்டா தமிழ் பாடத்துக்கு எழுதுற மாதிரி போட்டு எழுதுறது. இங்க நீங்க தமிழ் பாடத்துக்கு எழுதுற மாதிரி இங்க நீங்க எழுதக்கூடாது. ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. கேட்கிற கேள்விக்கு சரியான வகையில் ஒரு விளக்கம், சரியானது ஒரு உதாரணம், இது ரெண்டையும் நீங்க ஒரு பேப்பர்ல கட்டாயம் கொடுக்க வேணும். உதாரணம் கொடுத்து எழுதுற பிள்ளைகள், புவியியலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேணும். ஒன்று உதாரணம் கொடுத்து எழுதுற விஷயம், அல்லது நேரடியாக விஷயத்தை கொடுக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா படங்கள், வரைபடங்களை வரைந்து காட்டுறது. இந்த 3 விடயத்திலையும் நீங்க கட்டாயம் முக்கியத்துவப்படுத்திக் கொள்ள வேணும். இப்ப உதாரணமாக ஒரு 2 புள்ளிக்கு உங்கள்ட்ட வினாக்கள் கேட்கிறாங்க என்றால், இப்ப நீங்க டிரெக்டாகவே ஒரு ஒத்த லைன்ல எழுதக்கூடாது. அப்படி எழுதுறது ஒரு, என்ன சொல்றது, புள்ளிகளை கொடுக்கறதுக்கும் எத்தனிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க ஒரு விஷயம் எழுதுகின்ற போதும் கட்டாயம் அதற்கான சரியான விளக்கத்தை அந்த 2 புள்ளியில கொடுங்க. குறைந்தது ஒரு 4-5 லைனாவது உங்களுடைய விளக்கங்களை திருப்திகரமாக கொடுங்க. இப்ப 2 புள்ளிகளை பெரும்பாலும் ஒரு 2 மெதட் அடிப்படையில கேட்பாங்க. இந்த 2 புள்ளிக்குரிய வினாக்களை நீங்க குறிப்பாக கடந்த காலம் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை 2011ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில வந்திருக்கிற பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பேப்பருக்கு வினா எடுக்கிறதுக்குரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதைத்தான் நாங்க ஆடியன்ஸ் பண்ண வேணும். எப்படி வினாக்களுக்கு அந்த கேள்வி பேப்பர்ல வினா எடுக்கிறாங்க என்றதை நீங்க ஆடியன்ஸ் பண்ண வேணும். அதான் புள்ளி எடுக்கிறதுக்குரிய கெட்டிக்காரத்தனம். சரி, எங்களுக்கு புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் முதலாவது 2 புள்ளி வரும், அடுத்தது 6 புள்ளி, 6 புள்ளி, 6 புள்ளி, இப்படித்தான் எங்களுக்கு வரும். மொத்தமாக உங்களுக்கு 20 புள்ளிக்குரிய மாதிரி வரும். இதான் உங்களுடைய பேப்பர்னுடைய ஸ்ட்ரக்சர். பாருங்க எப்படி அழகா எடுத்திருக்கிறாங்க இந்த பேப்பர்னுடைய மெத்தட். சரி, இப்ப இந்த 2 புள்ளிய 2 விதத்துல உங்கள்ட்ட கேள்வி பேப்பர்ல கேட்பாங்க. அந்த 2 மெதட்டையும் நான் இங்க சொல்லி விடுறேன். இப்ப இது பனிக்கட்டி ஆற்றறி பண்றதால இதுல ஒரு வினா மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த 2 மெதட் மின் அடிப்படையில உங்கள்ட்ட வரும் என்றதையும் நான் சொல்லி வரேன். முதலாவது என்றால் என்ன என்ற ஒரு பதம் வரும். முதலாவது என்றால் என்ன என்ற வினா ஒன்று கட்டாயம் கேட்பாங்க. இதை நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. இந்த என்றால் என்ன என்றது, என்றால் என்ன, நான் இதெல்லாம் இப்ப இன்னொரு புக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டிருக்கேன் 2026ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. என்றால் என்ன, 6 புள்ளிக்கு ஆராய்க, சுருக்க விளக்குக, விளக்குக, குறிப்பிட்டு விளக்குக, இதுக்கு எப்படி விடை எழுத வேணும், இவங்க ஃபைனல் பேப்பர்ல எப்படி விடை கொடுத்திருக்கிறாங்க, இவங்க எப்படி விடை எழுத வேணும் என்றதன் அடிப்படையிலையும் இன்னொரு புக்ஸ் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். அது பெரும்பாலும் 2025க்கு கிடைக்கிறதோ தெரியாது. 2026ஆம் ஆண்டாங்களுக்கு கட்டாயம் அந்த புக்ஸ் வந்து கிடைக்கும். சரிதானே? அதை அவங்களை தான் செய்து கொண்டிருக்கிறேன் 2026ஆம் ஆண்டாங்களுக்கு. சரி, இப்ப என்றால் என்ன என்ற பகுதிகள் உங்கள்கிட்ட ஒரு வினாக்களாக கேட்பாங்க. எடுத்து பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றதுகள் எல்லாம் உங்களுடைய பேப்பர்கள் எடுத்து கட்டாயம் பாருங்க. என்றால் என்ன என்ற வினா பகுதிகள் உங்களுக்கு ஒரு வினா, அதாவது 2 புள்ளிக்கு கேட்பாங்க. இன்னொன்று குறிப்பிடுக என்ற ஒரு பதம் வரும். இந்த 2 பதங்களையும் நீங்க அதிகமாக குறிப்பிடுக அல்லது பெயரிடுக, ரெண்டும் ஒரே பதம் தானே. குறிப்பிடுக அல்லது பெயரிடுக என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. பெயரிடுக என்று சொல்லி வரும். இந்த 2 மெதட்டும் உங்களுக்கு 2 புள்ளிகளுக்கு தான் உங்கள்கிட்ட கூடுதலாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது 2 புள்ளிக்கு வரும். என்றால் என்ன, குறிப்பிடுக அல்லது பெயரிடுக. சரி, இப்ப இந்த என்றால் என்னன்ற வினாவுக்கு நீங்க எப்படி விடை எழுத வேணும், குறிப்பிடுக அல்லது பெயரிடுகின்ற வினாக்களுக்கு எப்படி விடை எழுத வேணும், இதுவும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த குறிப்பிடுக பெயரிடுக என்ற பதங்கள்ல உங்களை 2ஆ உடைப்பாங்க. இது உங்களுக்கு 2ஆ உடைப்பாங்க. எப்படி என்று சொல்லி சொன்னால் வடிவா பாருங்க. உங்களுக்கு டிரெக்டாகவே 2 புள்ளிக்கு உடைப்பாங்க. எப்படி என்றால் ஒவ்வொரு புள்ளிக்கு உடைப்பாங்க. நான் பாருங்க இது எப்படி உங்களுக்கு சொல்லித்தாரன்றதை வடிவா நுணுக்கமா பாருங்க. ஒரு புள்ளிக்கு கேட்கிறது, அடுத்தது இன்னும் ஒரு புள்ளிக்கு கேட்கிறது, 2ஐயும் கூட்டி உங்களுக்கு 2 புள்ளிக்கு வரும். சரியானே? 2 வினாக்களை கேட்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அரை புள்ளிக்கு கேட்கிறது. அரை புள்ளி பிளஸ் அரை புள்ளி, சரிதானே, பிளஸ் அரை புள்ளி பிளஸ் அரை புள்ளி, இப்படியும் வினாக்கள் வரும். இதை இப்படி அரை புள்ளிக்கு நான் இங்க வந்து 2 வினாக்கள் 2 குறிப்பிட சொல்லி கேட்பாங்க. இங்க 4 குறிப்பிட சொல்லி கேட்பாங்க. 4 குறிப்பிட சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு அரை புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படுற சந்தர்ப்பங்களை நீங்க கூட பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சரிதானே?
இப்ப நீங்க நல்ல படிப்பா பாருங்க, எப்படி 2 குறிப்பிட சொல்லுவாங்க அல்லது 4 குறிப்பிட சொல்லுவாங்க. 4 குறிப்பிட சொன்னா உங்களுக்கு அரை புள்ளிகள் வரும், 2 குறிப்பிட சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வரும், ஒவ்வொரு புள்ளிகளாக. சரி, இந்த 2 புள்ளிகள் குறிப்பிடுற வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நீங்க கட்டாயமாக உதாரணத்தை மென்ஷன் பண்ணுங்க இங்க. சரிதானே? இப்ப இங்க உதாரணங்களை மென்ஷன் பண்ணுங்க. இப்ப உதாரணமாக வந்து பார்ப்போமே, நீரினுடைய பரம்பல், அதாவது நீரின் இரு பிரதான பரம்பல் முறைமைகளினையும் குறிப்பிடுக என்று சொல்லி கேட்கிறாங்க. நீங்க எழுதுவீங்க தரை மேற்பரப்பு நீர், தரைக்குள் நீர். 2023ஆம் ஆண்டு கால பகுதியில ஒரு வினாவா கேட்டிருந்தவங்க, தரை மேற்பரப்பு நீர், தரைக்குள் நீர் என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. அந்த பேப்பர் ஸ்ட்ரக்சரை போய் பாருங்க எப்படி கொடுத்திருக்கிறாங்கன்றது. இப்ப தரைக்குள் நீர் என்று சொல்லி போட்டுட்டு, தரைக்குள் நீருக்கு புவியின் தரையின் கீழ்ப்பகுதியில் காணப்படுகிற அனைத்து நீர்வாய்களையும் தரைக்குள் நீர்கள் என அழைப்போம். அப்படி பிராக்கெட்டுகள் இருக்காங்க. அடுத்தது மேற்பரப்பு நீர் எழுதி குளம், ஏரிகள், ஆறுகள், கடல்கள் என்று அதை பிராக்கெட்டுகள் இருக்காங்க. அப்படி எழுத வேணும். ஏனென்றால் ஒரு சார் உங்களோட பேப்பர் எடுத்து திருத்தும் போது புள்ளியை குறைக்க கூடாது, அப்படி நீங்க எழுத வேணும். இப்ப இந்த பிள்ளைக்கு எப்படி நான் புள்ளியடாப்பா குறைக்கிறது இல்லாம எழுதிருக்குது, அப்ப இந்த பிள்ளைக்கு எல்லாம் குறைக்கிறாது, ஃபுல் மார்க்ஸை போடுவோம் என்ற ஒரு எண்ணப்பாடை நீங்க அந்த ஆசிரியருக்கு வளர்த்து விட வேணும். அதான் ஒரு கட்டித்தனமான விஷயம் உண்டு. சரிதானே? அதை நீங்க கூட முக்கியத்துவப்படுத்தி பார்க்க வேணும். கட்டாயம் இதுக்கு உதாரணங்களை மென்ஷன் பண்ணுங்க. சரிதானே? நான் சொல்ற பிள்ளைகிட்ட முக்கியமான விஷயங்கள் இதான், உதாரணங்களை மென்ஷன் பண்ணுங்க. நான் நம்ம கிளாஸுக்கு வர பிள்ளைகள் பிரவீன் எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, நம்ம இதை இன்னும் பேப்பர் கிளாஸ்ல விரிவா உங்களுக்கு சொல்லித்தாரேன். இப்ப ஃப்ரீ கிளாஸ்ன்றதால இந்த பிள்ளைகளுக்கும் கட்டாயம் போய் சேர வேணும்ன்றதன் அடிப்படையில சொல்றேன். சரி, இந்த 4 புள்ளிகளுக்கு உங்களுக்கு கேட்டால் நீங்க ஒன்று கீழே உண்டா வடிவா நீட்டா கொடுத்தீங்கன்னாலே போதும். உங்களுக்கு ஒவ்வொரு புள்ளிகள் அரை புள்ளிகளுக்கு நீங்க இங்க உதாரணம் எல்லாம் கொடுத்து எழுத வேண்டிய தேவைப்படும். 4ஐயும் நீங்க குறிப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு போதும். இப்ப உதாரணமா இப்படி கேட்கிறாங்கன்னு இப்ப இப்படிதான் வந்திருக்கு பிள்ளைகள் உங்களுக்கு வினாக்கள் எல்லாம். இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்களை இப்ப ரெக்கார்டிங் நான் அனுப்பிடுவேன் சார், போய் பாருங்க. போய் வினா பேப்பர்களை தயவு செய்து பிள்ளைகள் போய் முதலாவது உங்களோட பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்துங்க. சும்மா படிச்சு ரேஸ் ஓடாதீங்க. ரேஸ் ஓடுறதுல உங்களுக்கு எந்த விதமான உங்களோட புள்ளிகளை தங்கி இருக்காது. 75 எடுக்கிறவனுக்கு மேதான் வரும் ரிசல்ட், 90 எடுக்கிறவனுக்கு மேதான் வரும் ரிசல்ட். இவங்க 2 பேருக்கு இடையில மார்க்ஸ்ல கெப்ப பாருங்க. இவனுக்கு சட் ஸ்கோர் கூட வரும், இவனுக்கு சட் ஸ்கோர் குறைய வரும். ஆனா 2 பேருக்கு மே ரிசல்ட் தான். அப்ப நீங்க சட் ஸ்கோரை தான் நீங்க கூட டார்கெட் பண்ண வேணும். சோ அதுக்கு ஏற்றாற் போல நீங்க புள்ளிகளை எப்படி எடுக்க வேணும்ன்றத வடிவா நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. சரிதானே? இதுல சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். இப்ப 2 புள்ளிக்கு எப்படி விடை எழுதுறன்ற மிதட்ட இப்ப நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். இதுல யாருக்கும் சந்தேகம் எதுவும் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே, இல்ல சார். ஓகே. அடுத்தது பாருங்க. இப்ப இதுல நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் பாருங்க. முதலாவது வினா, பனிக்கட்டி ஆற்றி செடி. நான் உங்களுக்கு இங்க இதுவும் தந்திருக்கிறேன், எது புள்ளிக்கோடும் தந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு வினாவுக்கு எப்படி விடை எழுதணும்ன்ற நிறைய பிள்ளைகளுக்கு மெதட் தெரியாது. சரி, இப்ப பாருங்க. அடுத்தது இந்த கமாப்பணி எழுதுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அரசாங்கத்தை இன்னும் நீங்க மிச்சம் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடுகள்ல வடிவா உங்களோட பேப்பர் நீங்க எத்தனை தாள் கேட்கிறீங்களோ உங்களுக்கு எக்ஸாம் கோட்ல தந்து கொண்டே இருப்பாங்க. உங்களுக்கு தராம இருக்க மாட்டாங்க, புத்தகம் மட்டும் தர மாட்டாங்க. நீங்க தட்டி தட்டி தாளுக்கு கேட்க உங்களுக்கு தருவாங்க. வடிவா எல்லாத்தையும் வடிவா பயன்படுத்தி வடிவா அழகா எழுதுங்க பேப்பரை. சரிதானே? இப்ப இங்க உங்களுக்கு குறிப்பிட சொன்னால் ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதுங்க பிள்ளைகள். தயவு செய்து ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதுங்க, இடம் விடாதீங்க. விலங்கு நான் சொல்ற விலங்கு தானே? இடம் விடாம ஒன்றுக்கு கீழே ஒன்றையும், அந்த 4 கேட்டால் 4, 3 கேட்டால் 3 அப்படி குறிப்பிடுங்க. சரிதானே? இப்ப இங்க நான் உங்களுக்கு 3 வகையான அரித்தலை பேர் எழுத சொல்லுங்க. பெரும்பாலும் உங்களுக்கு இங்க 3 2 வராது, 2 2 சொல்லித்தான் வரும். ஏன்னா அந்த 3 விஷயத்தையும் கதைக்க வேணும்ன்றதன் அடிப்படையில தான் நான் இங்க உங்களுக்கு 3 சொல்லி இருக்கிறேன். சரிதானே? 3ஐயும் நான் இங்க உங்களுக்கு போட்டதுக்குரியது உங்களுக்கு இந்த கேள்வி பேப்பர்ல கதைக்க வேணும்ன்றதன் அடிப்படையில தான் நான் அந்த 3 விஷயத்தையும் நான் இங்க போட்டிருக்கிறேன். சரிதானே? உங்கள்கிட்ட பெரும்பாலும் 2 புள்ளிக்கு கேட்பாங்க. நீங்க அந்த 2 புள்ளிக்கு ஒன்றுக்கு ஒன்று குறிப்பிடப்பட்டு அடுத்த வினா இப்ப உரோம இலக்கம் படிவா போட வேணும். பெரிய இலக்கத்தை போட்டு அதுக்கு பக்கத்துல உரோம இலக்கம் போட்டு படிவா எழுத வேணும் நீட்டா. பாருங்க, இந்த பேப்பருடைய எப்படி உங்களுக்கு டைப் பண்ணி தந்திருக்க இதே மாதிரி உங்களுடைய வினா பேப்பருக்கு நீங்க விடை எழுதுற மெதட் இருக்க வேணும். சரிதானே? இப்ப பாருங்க, முதலாவது வினா ஒன்றுக்குள்ள ஒன்று எழுத போறீங்க. பனிக்கட்டி ஆற்று செயற்பாட்டின் காரணமாக ஏற்படும் 3 வகையான அரித்தலினையும் பெயரிடுக. பனிக்கட்டி ஆற்றரிப்பில் இருக்கின்ற 3 வகையான அரித்தல் செயல்முறைகளும் என்னென்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. என்னென்ன வரப்போகுது 3 வகையான அரித்தல் செயல்முறைகளும்? பறித்தல், தேய்த்தல், அள்ளிச்செல்லல் அல்லது படைகள். இல்ல, படைகளட்டல் என்ற பதங்களை பயன்படுத்தாதீங்க. நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி. ஏனென்றால் உங்களுடைய புது சிலபஸ் அடிப்படையில தான் நீங்க விடை எழுதி கொள்ள வேணும். சரிதானே? பறித்தல் என்ற செயல்முறைகளை பயன்படுத்தாதீங்க. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியின் அடிப்படையில புது சிலபஸ்ல வடிவ நீட்டா கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? பறித்தல், தேய்த்தல் அல்லது தேய்ப்பு என்று சொல்லுவாங்க. அடுத்தது அள்ளி செல்லல். சரிதானே பிள்ளைகள்? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் நீங்க
விடை எழுதும் போது பிள்ளைகள் ஒரு டெக்னிக்கல் இருக்குது. உங்களோட விடை ஸ்கீமை தழுவ வேணும். உங்களோட விடை நீங்க எப்படி விடை எழுதும் போது உங்களோட ஸ்கீமில் இருக்கிற மாதிரி விடை எழுத கற்றுக்கொள்ள வேணும். அது இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஒரு சேர் ஆள் இப்ப உதாரணமா சில விஷயங்கள் அவருக்கு தெரியாத சந்தர்ப்ப ஸ்கீமை தட்டுவேன். அப்ப ஸ்கீமை தட்டுற போது உங்களோட விஷயங்களை வாசிப்பேன். வாசிச்சு போட்டு ஸ்கீமை தட்டுவேன். அப்ப அந்த ஸ்கீமில நீங்க சொல்ற அந்த கீவேர்ட்ஸ் பயன்படுத்த வேணும். முக்கியமா கீவேர்ட்ஸை வச்சு எழுதுறது அதுதான் டெக்னிக்கல் பிள்ளைகள். இப்ப உங்களுடைய அந்த ஸ்கீம் எடுத்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸை வச்சிருப்பாங்க. இப்ப கட்டுக்கட்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அடிச்சாங்க பெரிய புக்ஸ் மாதிரி போயிடும். இது விட விட விடத்தாள். அந்த விடத்தாள் என்ன செய்வாங்கன்னா சில சில கீவேர்ட்ஸை பயன்படுத்துவாங்க. முக்கியமான பாயிண்ட். இப்ப நீங்க சொல்ல போனால் இப்ப நம்ம சரியான எழுதுனா முக்கியமான பாயிண்ட். அந்த முக்கியமான பாயிண்ட எடுத்து தான் நீங்க விடை எழுத வேணும். அப்ப இப்ப அவங்க அந்த கீவேர்ட்ஸ் இருக்குமெண்டால் அந்த ஸ்கீமில் அந்த முக்கியமான பாயிண்ட் இருக்குமெண்டால் உங்களுக்கு புள்ளிய உடனே போட்டுருவாங்க. அதெல்லாம் அந்த பேப்பர்ல பிள்ளைகள் உங்களோட ஸ்கீமை தழுவி எழுதுற டெக்னிக்கல். நான் இதெல்லாம் 2024 எழுதுற பிள்ளைகளுக்கெல்லாம் வரையா சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது எப்படி அந்த கீவேர்ட்ஸை வச்சு கொண்டு எழுதுறது, ஒரு பாயிண்ட பிடிச்சி எப்படி விளக்கி எழுதுறதுன்றதெல்லாம் தெரிய வேணும். அடுத்தது பிள்ளை நீங்க என்னட்ட கிளாஸுக்கு வர பிள்ளைகள் பேசாம இருங்களா, மற்றாக்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஏனென்றால் அவங்க மற்றாக்கள் வார இல்லையா கிளாஸுக்கு. அப்ப அதால நீங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுங்க. இப்ப நம்ம படிக்கிறோமா தான், நீங்க என்னட்ட கிளாஸுக்கு பாருங்க தானே. மற்ற சில பிள்ளைகள் வாரையும் இல்லை தானே. அப்ப அதால அவங்களுக்கு கொடுங்க. அவங்க கதை கேட்டுக்கும், அவங்களோட டவுட்டை கேட்டு படிச்சு கொண்டு போக வேட்டுக்கும். சரியானே? ஓகே. அடுத்தது முக்கியமாக பெரும்பாலான பிள்ளை இந்த ட்ரிங்கோவில் அல்லது பெட்டுக்ளோவில் 2 இடங்கள்ல பெரும்பாலான பெரிய செமினார் ஒன்று செய்யறதுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடை எழுதுற டெக்னிக்கலை சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்படி செய்யும் போது நான் ஜானசோர்ட்ட சொல்லுவேன். பெரும்பாலும் ஜானசோரோட சேர்ந்து தான் செய்வேன், இல்லாட்டி இன்னும் ஒரு சோறாலையும் எடுப்பேன். சரிதானே? அப்ப 3 பேர் சேர்ந்து செய்யும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு நுழைய கொண்டு வரும். கிளாஸுக்கு போகாம இருந்து வீட்டுல படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கட்டாயம் வாங்க வரும். ஏன்னா அந்த கிளாஸுக்கு போகாம செல்ஃபா படிக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வந்தீங்கன்றாலே உங்களுக்கு அதுல ஒரு முழுமையான அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதை நான் கூடிய சீக்கிரத்துல நான் பெரும்பாலும் தொடங்கிட்டு நான் உங்களுக்கு அதை அறிவிப்பேன். நீங்க அங்க வந்தீங்கன்றால் ஒரு பூர்ணத்துவமான அறிவு பெறக்கூடிய மாதிரி இருக்கும் விடை எழுதுற மெத்தடுக்கு. சரி, இப்ப பாருங்க. இப்ப இதுல எங்களோட புது சிலபஸ் அடிப்படையில் உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல படைகலட்டல் என்ற ஒரு பதம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்க அதை எழுதாதீங்க. ஏனென்றா அது கொஞ்சம் என்னன்னு சொல்றது, கொஞ்சம் அப்டேட் இல்லாத இருக்குது. நீங்க பறைத்தல் என்றதை பயன்படுத்துங்க. ஏன்னா 2020ஆம் ஆண்டு ஸ்கீமில பறைத்தல் என்ற ஒரு செயல்முறைகளை பயன்படுத்துவாங்க. சரிதானே? அதை பயன்படுத்தித்தான் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வினா பகுதிகளை வந்து போடுவாங்க. ஸ்கீமிலையும் அதைத்தான் அடிப்பாங்க. அப்ப அதால நீங்க படைகலட்டல் என்றதை விட்டுட்டு நீங்க பெரும்பாலும் பறைத்தல் என்ற செயல்முறைகளையே நீங்க எழுதி கொடுங்க. சாரி, அள்ளிச்செல்லல் என்ற செயல்முறைகள் எழுதி கொடுங்க. சரிதானே? அப்ப பறைத்தல், தேய்த்தல், அள்ளிச்செல்லல் இது 3ஐயும் எழுதினீங்க என்றால் உங்கள் 3ல ஏதாவது 2 உங்கள்கிட்ட கேட்பாங்க. உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு எழுதினீங்க என்றால் உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படுற தன்மைகள் வந்து இருக்குது. சரிதானே? அப்ப முதலாவது வந்து நான் சோட்டா எழுதுறேன் பிள்ளைகளா. முதலாவது பறைத்தல், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேய்த்தல் அல்லது தேய்ப்பு என்று சொல்லி சொல்லுவாங்க. தேய்த்தல் நோட் பண்றபடியே நோட் பண்ணி கொடுங்க. அடுத்தது அள்ளிச்செல்லல். இதை நான் விளக்கையில பிள்ளைகளா, என்ன விளக்குறதுக்கு நமக்கு அடுத்த விஷயத்துக்கு சொல்லிடாம போயிடும். சில பேருக்கு அடுத்தடுத்த வகுப்புகள் இருக்கும். அப்ப பறைத்தல், தேய்த்தல், அள்ளிச்செல்லல் இது 3ல உங்கள்கிட்ட பெரும்பாலும் 2 கேட்பாங்க. 2 எழுதுனீங்க என்றால் இதை நீங்க சோட்டாவும் சில விஷயங்களை நீங்க இதுல நோட் பண்ணி வச்சு கொள்ளலாம். சரிதானே? அப்ப இதை எழுதினீங்க என்று சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதுல சொன்னதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்தால் கேளுங்க. நான் சொன்ன விஷயங்கள் 2 புள்ளிக்குரிய விஷயங்கள் யாருக்கும் விளங்கலாட்டி கேட்டீங்கன்னா நான் விளங்கப்படுத்தி விடுவேன். சரி, அப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 6 புள்ளி. 6 புள்ளியை பொறுத்த வரைக்கும் 4 மெத்தட் இருக்குது. அதுல உங்களுக்கு 3 மெத்தட் வரும். சரிதானே? 6 புள்ளிக்கு 4 மெத்தட் இருக்குது. அந்த 4 மெத்தட்டையும் சொல்லி வர்றேன். 6 புள்ளிக்கு எங்களுக்கு 4 மெத்தட் இருக்குது. அதுல எங்களுக்கு 3 மெத்தட் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு வரும். அதுல ஏதாவது 3 வரும். சரி, முதலாவது வந்து பாத்தீங்கன்றால் குறிப்பிட்டு விளக்குக. முதலாவது வந்து பாத்தீங்கன்றால் போய் பாருங்க பேப்பர்ல நான் சொல்றது இருக்குதான்றது. குறிப்பிட்டு விளக்குக என்ற ஒரு வினா வரும் 6 புள்ளிக்கு. அடுத்தது சுருக்கமாக விளக்குக. சுருக்கமாக விளக்குக இந்த ஒரு பதம் ஒன்று நீங்க கேள்விப்படுவீங்க. அடுத்தது குறிப்பிட்டு குறிப்பிட்டு சுருக்க விளக்குக. குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக அல்லது சுருக்க விளக்குக. அடுத்தது ஆராய்க என்ற பதம் நீங்க கட்டாயம் கேள்விப்படுவீங்க. சரிதானே? இந்த 4 மெத்தட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு 3 மெத்தட் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு வரும். இந்த ஆராயிர கேள்வி பெரும்பாலும் 4வது வினாவாக வரும். ஆராய்தல் என்றால் ரிசு, அதாவது உண்ட பத்திய நீங்க உங்களுடைய
உங்களுடைய ஒப்பீனியன்ஸை வச்சுக்கொண்டு அப்டேட் விஷயத்தை வச்சுக்கொண்டு நீங்க ஆராயலாம். ஆராயிரன்றது பெரும்பாலும் ஒரு பிரச்சனைகள் அல்லது ஏதாவது ஒரு என்னன்னு சொல்ற பாதிப்புகள் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அந்த வினாக்கள் வரும்போது ஆராய்க என்ற ஒரு பயன்படுத்துவாங்க. இப்ப உதாரணமாக வெள்ளப்பெருக்கன்னு வச்சுக்கோங்களேன். இலங்கையில் வெள்ளப்பெருக்கினை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் 3 சுருக்கமாக ஆராய்க என்று சொல்லி வரும். அல்லது பிரச்சனைகளினை சுருக்கமாக ஆராய்க, பாதிப்புகளினை சுருக்கமாக ஆராய்க என்ற ஆராய்க என்ற பதம் வரும். அதுக்கு அப்படி விடை எழுத வேணும் என்ற மெதட்டெல்லாம் இருக்குது. நான் சொன்னேன், விடை எழுதும் போது பிள்ளை ஸ்கீமை தொடுங்க. ஸ்கீமை எந்த பிள்ளை தொட்டு எழுதுறீங்களோ அந்த பிள்ளைக்கு நல்ல மார்க்ஸ் நல்ல புள்ளிகள் வரும். சரிதானே? சும்மா தெண்டைக்கு தேவை எழுதி போனீங்கன்னா ஏத்திர சிட்டிகள் வரும். எங்களுக்கு சரியான ஏத்திர சிட்டிகள் வருதான்றதை தான் நாங்க கூட பார்க்க வேணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், புவியியலை மற்ற பாடங்களோட ஒப்பிடாதீங்க. சரிதானே? புவியியல் ஒரு டெக்னிக்கல் ரீதியான பாடங்கள். புவியியல், ஐசிடி, அக்ரிகல்ச்சர் இப்படியான பாடங்கள் ஒரு டெக்னிக்கல் ரீதியான பாடங்கள். நீங்க இங்க மெட்ஸ் படிப்பீங்க, ஐடி படிக்கிறீங்க இல்லையா, எல்லா விஷயங்களையும் சேர்த்து படிக்கிற ஒரு பாடமா தான் இருக்கும். அப்ப அதால நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணுமோ அதை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படித்தாலே இலகுவான முறைகள்ல நீங்க புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சரிதானே? இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்து கேட்கிறார்கள் கேளுங்க, நான் விளங்கப்படுத்தி விடுவேன் உங்களுக்கு. யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். ஓகே, அடுத்தது பாருங்க. 2வது வினா வந்து போட்டிருக்கேன். பனிக்கட்டி ஆற்றில் அதாவது மலைப்பனிக்கட்டி ஆற்றில் உருவாக்கப்படும் 3 வகையான படிகள் நில உருவங்களை விளக்குக. என்னடா பிள்ளையர் 2020ஆம் ஆண்டுல கண்ட பனிக்கட்டி தான் போட்டவங்க, இன்னும் மலைப்பனிக்கட்டி சார்ந்த வினாப்பகுதிகள் இன்னும் எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல கேள்விகள் கேட்கப்பட இல்லை. சில வேளை உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்கிறேன். வருமென்று கூட அதான் படிய படிச்சு போட்டு எக்ஸாமுக்கு போறேன். நாங்க இது பிள்ளைகள் பெரிய விஷயம் இல்லை. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு 3 நில உருவத்தை விளங்கப்படுத்திடுவேன். நீங்க முழு பேருமே எனக்கு விடையை சொல்லி பாருங்க, பக்கத்து சொல்லுவீங்க பாருங்க. சரிதானே? ஓகே, எங்களுக்கு தெரிய வேணும் மலைப்பனிக்கட்டி ஆற்றில சில நில உருவங்கள் இருக்குது. முதலாவது ஒரு ஸ்ட்ரக்சரா வர வேணும். நான் சொன்னேன், ஒன்றின் தொடர்ச்சி மற்றியதன் வளர்ச்சி என்றதன் அடிப்படையில தான் நீங்க இதுக்கு விடை எழுத போறீங்க. சரி, இப்ப மலைப்பனிக்கட்டி ஆறுன்றதால நான் ஒரு மலையொண்ட கீறுறேன். சரிதானே? மலையொண்ட கீறுறேன். இப்ப இந்த மலையில இருக்கிற பனிக்கட்டி எதன் ஊடாக நகரும் என்று கேட்டீங்கன்றால் பள்ளத்தாக்கினூடாக நகரும். வடிவஞ்சம் அமைச்சிருக்க வேணும். இந்த மலைப்பனிக்கட்டி ஆற்றை பொறுத்த வரைக்கும் இந்த மலைப்பனிக்கட்டி ஆற்றினுடைய பனிக்கட்டி பள்ளத்தாக்கினூடாக நகர்ச்சி போக்கிக் கொண்டிருக்கும். அப்ப இதால இவருக்கு ஒரு அடைமொழி சொல்லுவாங்க, பள்ளத்தாக்கு பனிக்கட்டி என்று சொல்லுவாங்க. அப்ப உடனே உங்களுக்கு டக்குன்னு பிக்ஸ் பண்ண வேணும் அப்படின்னா சார் சொல்லியிருக்கிறார், மலைப்பனிக்கட்டி ஆற்றில் இருக்கிற அந்த மலைப்பனிக்கட்டி ஒரு பள்ளத்தாக்கினூடான நகர்ச்சி போக்கை தான் கொண்டிருக்கும் என்ற மாதிரி உடனே நீங்க டக்குன்னு பாயிண்ட கிளிக் பண்ணிட வேணும். இது ஒரு கீவேர்ட்ஸ். சரிதானே? இந்த பள்ளத்தாக்குன்றது ஒரு கீவேர்ட்ஸ். சரிதானே? அப்ப அதை வச்சுக்கொண்டா நீங்க விரைவில் இலக்கணங்களா எழுத போறீங்க பாருங்க அப்படின்றது. அப்ப பள்ளத்தாக்குன்றத உடனே நீங்க உங்களோட மனசுலயோ மைண்ட்லயோ டக்குன்னு பிக்ஸ் பண்ணிட வேணும். வச்சு போட்டுதான் நீங்க இப்ப நில உருவங்களுக்கு நம்ம நாங்க வர போறோம். சரி, முதலாவது நில உருவங்கள் எங்களுக்கு வெட்டப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஜூ வடிவ பள்ளத்தாக்கு முதலாவது வெட்டப்படும். இந்த பனிக்கட்டியினுடைய முதலாவது நகர்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க வந்து ஜூ வடிவ பள்ளத்தாக்கு வெட்டப்படும் என்றதை வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பனிக்கட்டியில ஜூ வடிவ பள்ளத்தாக்கு முதல்ல வெட்டப்படும் என்றதை நீங்க எப்பயுமே மறந்துடக்கூடாது. ஏன் இங்க ஜூ வடிவ பள்ளத்தாக்கு எடுப்புல வெட்டப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மலையில ஒரு வி வடிவ பள்ளத்தாக்கு இருக்கும். தொடர்ச்சியாக பனிக்கட்டி பெரிய பனிக்கட்டி என்ற திரவம் இல்லையே, சின்ன ஓடி வரும்போது பெரிய பெரிய கட்டியா வரப்போகுது இல்லையா, இப்படி பெரிய பெரிய கட்டியா வரப்போகுது. அப்ப உடஞ்சுடஞ்சு அந்த பனிக்கட்டியில வரும்போது பக்கப்பாடான அரித்தல் கூட இருக்கும், சைட்டால அரிக்கிற தன்மைகள் கூட இருக்கும். அதால முதலாவது வெட்டப்படுற பள்ளத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜூ வடிவ பள்ளத்தாக்குகளாக இருக்கும். இனி இந்த ஜூ வடிவ பள்ளத்தாக்கினூடாக ஓடி வந்த நீர் இன்னொரு பள்ளத்தாக்கினூடாக விழும். அப்படி விழுறதுல நாங்க அதை சொல்லுவோம் வந்து பாருங்க, இப்படி இருக்கிற பள்ளத்தாக்குல இருந்து இன்னொரு பள்ளத்தாக்குள்ள விழும். இப்படி விழுறதால இவருக்கு நாங்க சொல்லுவோம் வந்து தொங்கு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். இவருக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? தொங்கு பள்ளத்தாக்கு என்று சொல்லுவோம். தொங்கு நான் சோட்டா எழுதுறேன் பிள்ளையில, ஏன்னா பைக் போட்டிலேயே அல்லது பேக் போட்டிலேயே நான் ஃபுல்லா எழுதுறதுக்கு அதால சோட்டா எழுதுறேன்னா நீங்க அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. சரிதானே? ஜூ வடிவ பள்ளத்தாக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொங்கு பள்ளத்தாக்கு என்று சொல்லுவோம். அப்ப முதலாவது ஜூ வடிவ பள்ளத்தாக்கு வெட்டப்படுது. அந்த பள்ளத்தாக்கினூடாக நகர்ந்து வந்த பனி இன்னும் ஒரு பள்ளத்தாக்கினூடாக விழுந்து ஓடுகின்ற போது ஒரு பிரதான பள்ளத்தாக்குல வந்து ஒரு பள்ளத்தாக்கு தொங்கிய வடிவில் இருக்கும். அப்படி இருக்கிறத நாங்க சொல்லுவோம் அந்த தொங்கு பள்ளத்தாக்கு என்று சொல்லுவோம். நான் எல்லாம் வரைவிலக்கணங்கள் வடிவா எப்படி எழுதுறன்ற மெதட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரிதானே? தொங்கு பள்ளத்தாக்கு. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கினூடாக ஓடி வந்த இந்த பனிக்கட்டி இங்க
வட்ட குகை என்று உருவாகிறது 3 மெதட். இங்க சில பேர் ஹேண்ட் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மெதட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த 3 மெதட்டும் எப்படி உருவாகுதுன்றது வட்ட குகையில வந்து சொல்லித்தரேன். அதுக்கு எப்படி விளக்கம் எழுத வேண்டும்ன்றது ஸ்கீம் தலைவி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இலகுவான முறைகள்ல. சரிதானே? அப்ப எங்களுக்கு அடுத்ததாக வெட்டப்படுறது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு குழி ஒன்று உருவாகும். அந்த குழி நாங்க வட்ட குகை என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வட்ட குகை என்று சொல்லுவோம். வட்ட குகை என்று சொல்லுவோம். இதுக்குள்ள நீர் தேங்கினால், இந்த வட்ட குகைக்குள்ள எங்களுக்கு நீர் தேங்கி காணப்பட்டால் அதை நாங்க வட்ட குகை ஏரி என்று சொல்லுவோம். வட்ட குகை ஏரி என்று சொல்லுவோம். இந்த வட்ட குகைகள் நாலா பக்கமும் வளர்ச்சி அடைந்து அதுவும் எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு நில உருவம் உண்ட எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் உருவாக்கி தந்து கொண்டு போகும். அப்ப இந்த நில உருவங்களை பிள்ளைகள் மிக முக்கியமாக நீங்க எப்படி உருவாகுதுன்றத கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப உங்களுக்கு கேள்விகள் வரும்போது அதனுடைய உருவாக்க செயல்முறை தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க விடை எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நாங்க சொல்லுவோம் வந்து கூம்பக சிகரம். இந்த வட்ட கோய்கள் இங்கேயும் இங்கே மறிக்கப்பட்டு மேல உச்சி பகுதியில் வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூம்பக சிகரம், அடுத்தது கூர்முனி உச்சி. இது வந்து வட்ட குகையினுடைய வளர்ச்சியின் காரணமாக வாரது. சரிதானே? இந்த கூர்முனி உச்சியும் கூம்பக சிகரமும் வட்ட குகையினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் வந்து உருவாக்கப்படுகிற ஒரு வகை நில உருவங்களாக இருக்கும். அப்ப அதால நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இது ரெண்டையும் டார்கெட் பண்ணி கூர்நுனி உச்சி, அடுத்தது கூம்பக சிகரம். கூர்நுனி உச்சி கூம்பக சிகரம் என்ற 2 பிரதான நில உருவம் இதை வச்சு உருவாகும். அடுத்தது இதுக்கு இருக்கிறது நாடா ஏரி அல்லது செபமாலை ஏரி என்ற ஒரு ஏரியும் இருக்குது. நாடா ஏரி அல்லது செபமாலை ஏரி, நாடா ஏரி அல்லது செபமாலை ஏரி என்று சொல்லி இருக்குது. இந்த பதத்துல என்னடா சார் எங்களுக்கு புதுசா இல்லாம ஏதோ சொல்லித்தாராரு இப்படி என்றெல்லாம் நாங்க கேள்விப்படையிலேயே இருக்குது. நீங்க கடந்த கால பாஸ் பேப்பர்கள் எடுத்து படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க பார்க்கலாம். குறிப்பாக 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இவை சார்ந்த வினா பகுதிகளில் அவங்க நில உருவங்களை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, விளக்கம் சொல்ல இல்லை. இந்த ஸ்கீம்ல அவங்க அந்த சில பாஸ் பேப்பர்கள் அதுக்குரிய விளக்கம் அடிக்கையில் அதுல இருக்குது நாடா ஏரி அல்லது செபமாலை ஏரி என்று சொல்லி இருக்குது. சரிதானே? அதுகளையும் ஒருக்கா நீங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிதானே? இது அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பனிக்கட்டி ஆற்றரிப்பில் வருகின்ற, அதாவது மலைப்பனிக்கட்டி ஆற்றில் வருகின்ற அரித்தல் சார் நில உருவங்களாக வந்து எங்களுக்கு இருக்கும். சரிதானே? இது எப்படி உருவாகுது, என்ன மாதிரி உருவாகுதுன்றத நான் உங்களுக்கு இதுல சொல்லித்தரேன். வடிவா பாருங்களேன். சரி, இப்ப பாருங்க. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஜூ வடிவ பள்ளத்தாக்கு. நான் சொல்ற விஷயங்களை வடிவா பார்க்க வேணுமே. ஜூ வடிவ பள்ளத்தாக்கு பாருங்க எப்படி சொல்ல போறேன்ற பாருங்க. மலை உச்சி பிரதேசத்திலிருந்து நகர்ந்து கொண்டு வருகின்ற பனிக்கட்டியாறானது ஆரம்பத்தில் வீவடிவ பள்ளத்தாக்கினூடாக நகர்கிறது. சரிதானே? எப்படி மலை உச்சி பிரதேசத்திலிருந்து நகர்ந்து கொண்டு வருகின்ற பனிக்கட்டியாறானது ஆரம்பத்தில் வீவடிவ பள்ளத்தாக்கினூடாக நகர்கிறது. இத்தகைய வீவடிவ பள்ளத்தாக்கு இப்பனிக்கட்டியின் நகர்வின் காரணமாக இரு பக்கங்களும் தொடர்ச்சியாக அரிக்கப்பட்டு அவை ஜூவடிவமாக மாற்றியமைக்கப்படுகிறது. இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டு காணப்படும் நில உருவமே ஜூவடிவ பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது என்று சொல்லி எழுதினீங்க என்றால் உங்களுக்கு இங்க ஒரு புள்ளி, இங்க வந்து வரைவிலக்கணத்துக்கு உங்களுக்கு ஒரு புள்ளிகளும், மூன்று வினா கேட்டாங்க ஒரு புள்ளிகளும், நீங்க படங்குறி காட்டினால் உங்களுக்கு ஒரு புள்ளியும் வழங்கப்படும். மொத்தமாக இதுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கப்படும். இதை விட்டுட்டு நான் சில பிள்ளைகள் நான் மாவட்டம் விட்டு மாவட்டமும் போறோம் நான் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு. சில பிள்ளைகள் இந்த தாளும் எழுதி அடுத்த தாளும் எழுதி அடுத்த தாளும் எழுதுறாங்களா இருக்கிறாங்க. இந்த வட்ட குகைக்கு வரைவிலக்கணம் அந்த கேள்வி மட்டும்தான் செஞ்சு போட்டு வருவீங்க கடைசியில. சரிதானே? அப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால் வடிவாக அந்த ஜூ வடிவ பள்ளத்தாக்க வடிவா கீறி வடிவா என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் காட்டி கொள்வீங்க. இதுக்கு வடிவா கலர் அடிச்சு காட்டி கொள்வீங்க. இதுக்கு எழுதி கொள்ளுங்க ஜூ வடிவ பள்ளத்தாக்கு, ஜூ வடிவ பள்ளத்தாக்கு என்று எழுதுவீங்க. சரிதானே? இது வந்து நாங்க சொல்லுவோம் வந்து ஒரு ஜூ வடிவ பள்ளத்தாக்கு என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? சொன்ன வரைவிலக்கணம் வாங்கிட்டா பிள்ளைகள்? சொன்ன வரைவிலக்கணம் விலங்கல் என்றார்கள். சரி, இன்னொரு தரம் சொல்லுங்க. சரி, இன்னொரு தரம் சொல்றேன். வடிவா பாருங்க, திரும்பியும் சொல்லுவோம். வடிவா பாருங்க, இந்த மொழி நடையில சொல்றேன், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தியரியை சொல்றேன். முதலாவது பிள்ளைகள் ஒரு மலை உச்சியிலிருந்து நகர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு பனிக்கட்டி பீவடிவ பள்ளத்தாக்கினூடாக நகரும். இந்த பீவடிவ பள்ளத்தாக்கினுடைய 2 பக்கங்களும் அரிக்கப்பட்டு அது ஜோடியமாக மாறும். அப்படி இருக்கிற நில உருவத்தை தான் நாங்க ஜோடிய பள்ளத்தாக்குன்னு. இதான் தியரி, இதான் விளக்கம், இதான் சரியான. நீங்க யாருக்கு கேள்வி கேட்டாலும் இப்படியே சொல்ல போறீங்க. இதை நீங்க எழுத போறீங்க எப்படி ஒரு சரியான வகையில் அந்த ஆசிரியருக்கு விளங்கும். ஏனென்றால் இப்ப உதாரணமா நம்ம சொல்லுவோமே, பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா அம்பாறைன்னு வச்சுக்கொள்வோம். பிரவீன் பேப்பர் எங்க போகலாம்? யாழ்ப்பாணத்துக்கும் போகலாம், கண்டிக்கும் போகலாம், குருநாகலும் போகலாம், எங்கேயும் போகலாம். அப்ப அந்த ஆசிரியருக்கு பிரவீன் விளங்கப்படுத்த வேணும் இல்லையா? அதை எப்படி விளங்கப்படுத்துறாருன்றதுலாம் நீங்க உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். சரி, எப்படி என்று பாருங்க.
இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தேன் ஜூடை பள்ளத்தாக்கு எப்படி உருவாகுன்றது இந்த மொழியுடைய சொல்லித்தேன். படியா பாருங்க. மலை உச்சி பிரதேசத்திலிருந்து நகர்ந்து கொண்டு வருகின்ற பனிக்கட்டியானது ஆரம்பத்தில் வீவடிவ பள்ளத்தாக்கினூடாக நகர்கிறது. ஆரம்பத்தில் வீவடிவ பள்ளத்தாக்கினூடாக நகர்கின்றது. இத்தகைய பனிக்கட்டியினுடைய நகர்வின் காரணமாக வீவடிவ பள்ளத்தாக்கின் இரு பக்கங்களும் அரிக்கப்பட்டு அவை ஜூ வடிவமாக மாற்றியமைக்கப்படுகின்றது. இதன் மூலம் உருவாக்கப்படுகின்ற பள்ளத்தாக்கே ஜூ வடிவ பள்ளத்தாக்கு என இவை அழைக்கப்படுகின்றது என்று சொல்லி எழுதிட்டு அதுக்குரிய நில உருவத்தை கீறி காட்டினால் உங்களுக்கு 2 புள்ளிகள், அதாவது வரைவிலக்கணத்துக்கு 1 புள்ளிகளும் உங்களுடைய படத்துக்கு உங்களுக்கு 1 புள்ளிகளும் வழங்கப்படும். படங்கள் கீறலாட்டி உங்களுக்கு 1 புள்ளி தான் வழங்கப்படும். அதை மட்டும் வடிவம் ஞாபகம் கொள்ளுங்க. கேளுங்க அனுஷியா. அனுஷியா அனுஷியா நீங்க கை சத்திருக்கீங்க, பிள்ளைகள் எதுவும் கேட்க போறீங்கன்னா கேளுங்க. எதுவும் கேட்க போறீங்களா பிள்ளைகள்? சரி, ஓகே. பேசாம இருக்கிறீங்க. என்ன விளங்கையிலே அப்படி ஏதாவது சொன்னா தான் எனக்கு தெரியும். விளங்கிட்டா விளங்கையிலையான்ற அப்படி அமைதியா இருந்தீங்கன்னா ஒன்றும் விளங்காது. விளங்கிட்டா மற்றாக்களுக்கு எல்லாருக்கும் ஓகே ஓகே. அதை சொல்ல வேணும்டாப்பா. இல்லாட்டி நான் என்ன நினைக்கிறது, இப்ப உங்களை முகத்தை பார்த்தா விளங்கிட்டு யோசிப்பேன். இப்ப எனக்கு உங்களோட முகமும் தெரியாது. அப்ப நீங்க விளங்கிட்டு விளங்கலன்னு சொன்னா தான் நான் அடுத்த கட்டத்தை போகலாம். சரி, அடுத்தது தொங்கு பள்ளத்தாக்கு. உங்களை என்ன நீங்க கண்டக்ட் பண்றேன்டால் இந்த ஹேண்ட் அவுட்ல நான் அடிச்சிருக்கிறேன். இந்த இருக்குது நம்பர். இந்த நம்பரை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த நம்பருக்கு என்ன கண்டக்ட் பண்ணுங்க. நீங்க நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். நான் கூட பேப்பர் கிளாஸ் தான் செய்வேன். ஏனென்றால் எனக்கு தியரி படிச்சு ஓடுறது எனக்கு விருப்பம் இல்லை பிள்ளை. ஏன்னா நான் படிக்கிற காலங்கள்ல இருந்து நான் பேப்பர் கிளாஸுக்கு கூட எதிர்பார்த்த ஒரு ஆள். சரிதானே? கூட நான் பேப்பர் கிளாஸ்ல நிறைய காசுலாம் கட்டி போய் படிச்சிருக்கிறேன். அப்படியானால் தான் நான் அப்ப எனக்கு பேப்பர் கிளாஸ் படிக்கிறது எனக்கு கூட விளக்கம் விளங்கும். நிறைய டவுட் கேட்கலாம் அந்த சேர்ட்டு. அப்ப அதனாலதான் பேப்பர் கிளாஸ் நான் கூட விரும்புறாள். இப்ப நானே படிக்கிற காலங்களில் பேப்பர் கிளாஸ் விரும்பியிருப்பேன்டா என்னட்ட படிக்கிற பிள்ளைகள் நான் விட்டுருவேனா? அதனாலதான் நான் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய பேப்பர் கிளாஸ் கொடுக்குறேன். என்னோட கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு யூனிட்டா முடிச்சு அடுத்த பேப்பர் கிளாஸ் இப்போ 3வது பேப்பர் கிளாஸ் வந்து புதுசாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். 4ஆம் தவணையை உட்படுத்தி பேப்பர் செய்ய பிள்ளைனா புவியலுக்கு மட்டும் சொல்ல இல்லை. தமிழ், இஸ்லாம், கிண்டு கல்ச்சர் முழுதுக்கும் நீங்க சிலபஸை குயிக்கா முடிச்சுட்டு பேப்பருக்குள்ள வாங்க. பேப்பருக்குள்ள வர 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 நீங்க எப்படி எழுதுற மெத்தட் எல்லாம் பிடிச்சி நல்ல ஒரு லெவலுக்கு வருவீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் 3 ரிசல்ட் எல்லாம் வரும். சரிதானே? அப்ப அதுகளை நீங்க கூட டார்கெட் பண்ணி படிங்க. புவியலுக்கு மட்டுமில்லை எல்லா பாடத்துக்கும் சொல்றேன். ஏன்னா தாய் தகப்பன் உங்களுக்கு கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாங்க. வடிவா படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்து உங்களோட தாய் தகப்பனுடைய மானங்களை வடிவா காப்பாத்துங்க. அதுதான் தேவை. ஒரு தாய் தகப்பனுக்கு நீங்க செய்ய வேண்டியது அதான். சரிதானே? ஓகே. அடுத்தது தொங்கு பள்ளத்தாக்கு. பாருங்க, அதுலயே வரை விளக்கம் இருக்குது. தொங்கு பள்ளத்தாக்கு என்னது சொல்லுது? ஒரு தொங்கி கொண்டிருக்குதா இல்லையா அந்த பள்ளத்தாக்கு? இந்த பள்ளத்தாக்கு ஒரு தொங்கி கொண்டிருக்கிற பள்ளத்தாக்கு தான் அந்த தொங்கு பள்ளத்தாக்கு என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப தொங்கு பள்ளத்தாக்கு நிறைய பிள்ளைகளுக்கு அந்த நில உருவங்கள் கீறுறதுல வரதில்லை. சரி, தொங்கு பள்ளத்தாக்குன்றது இதான் பிள்ளைகள் இப்படி கீர்னீங்கன்றாலே சரி. தொங்கு பள்ளத்தாக்குன்றது சரிதானே? நீங்க தொங்கு பள்ளத்தாக்குன்றதுக்கு இதான் கீற போறீங்க பாருங்க. சரி, இப்ப தொங்கு பள்ளத்தாக்கு பாருங்க எப்படி இருக்கு. நான் நினைக்கிறேன் ஜானுசரும் இந்த தொங்கு பள்ளத்தாக்கையும் குறிப்புல போட்டிருந்தவர்ன்னு நினைக்கிறேன். சரிதானே? இது வந்து பிரதான பள்ளத்தாக்குன்னு எழுதி காட்டுவீங்க. இது வந்து பிரதான பள்ளத்தாக்கு. இது வந்து உப பள்ளத்தாக்கு. பிரதான பள்ளத்தாக்கு, இது வந்து உப பள்ளத்தாக்கா அதுல எழுதி விடுவீங்க வடிவா. சரி, ஓகே. இப்ப பாருங்க எப்படி நான் இந்த தொங்கு பள்ளத்தாக்கு வரைவிலக்கணம் சொல்ல போறேன்றது பாருங்க. அதே விஷயம். மலை உச்சி பிரதேசத்திலிருந்து நகர்ந்து கொண்டு வருகின்ற பனிக்கட்டியாரானது ஆரம்பத்தில் தன்னுடைய நகர்ச்சியினை ஒரு பிரதான பள்ளத்தாக்கினூடாக கொண்டிருக்கிறது. அப்படியே பாருங்க, ஒரு இங்கிருந்து வருகின்ற ஆரம்பத்தில் வருகின்ற ஒரு பனிக்கட்டி தன்னுடைய முதலாவது நகர்ச்சி ஒரு பிரதான பள்ளத்தாக்கினூடாக கொண்டிருக்குது. இவ்வாறு பிரதான பள்ளத்தாக்கினூடாக நகர்ந்து கொண்டு வருகின்ற பனிக்கட்டியாரானது மீண்டும் தன்னுடைய நகர்ச்சியினை இன்னும் ஒரு உபபள்ளத்தாக்கு அல்லது கிளைப்பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க கிளைப்பள்ளத்தாக்குன்னு தான் படிச்சிருப்பீங்க. கிளைப்பள்ளத்தாக்கு அல்லது உபபள்ளத்தாக்கு ரெண்டும் ஒன்றுதானே, ரெண்டும் ஒரே பதம் தான். கிளைப்பள்ளத்தாக்கு அல்லது உபபள்ளத்தாக்கினூடாக மாற்றி அமைக்கின்றது. இவ்வாறு பனிக்கட்டி தன்னுடைய நகர்ச்சியினை மாற்றியதன் பின்னர் ஒரு பிரதான பள்ளத்தாக்கில் கிளை பள்ளத்தாக்கு அல்லது உபபள்ளத்தாக்கு தொங்கிய வடிவில் காணப்படுகின்ற நிலவுருவமே தொங்கு பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகின்றது என்று கூறி இதற்குரிய படத்தையும் கீறினீங்கன்றால் உங்களுக்கு 1 புள்ளி, இதுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். சொன்ன வரை விளக்கணம் விளங்கிட்டா?
சார் வரைவிலக்கணம் திரும்பி சொல்லலாம் சார். திருப்பி சொல்றேன். மலை உச்சி பிரதேசத்திலிருந்து நகர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு பனிக்கட்டி, அதாவது மலையிலிருந்து நகர்ந்து கொண்டு வருது, என்ன மலை பனிக்கட்டி தானே, அல்லாட்டி இப்படி எழுதலாம். மலை பிரதேசத்திலிருந்து பள்ளத்தாக்கினூடாக நகர்ந்து கொண்டு வருகின்ற பனிக்கட்டி என்ன, பள்ளத்தாக்கு பனிக்கட்டி என்ன மறுபெயர் இருக்குது. அப்ப மலை உச்சி பிரதேசத்திலிருந்து நகர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு பனிக்கட்டியாரானது ஆரம்பத்தில் தன்னுடைய நகர்ச்சியினை ஒரு பிரதான பள்ளத்தாக்கினூடாக கொண்டிருக்கிறது. தன்னுடைய முதலாவது, இது வந்து முதலாவது நகர்ச்சி, இது வந்து நாங்க இரண்டாவது நகர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப தன்னுடைய முதலாவது நகர்ச்சியினை ஒரு பிரதான பள்ளத்தாக்கினூடாக கொண்டிருக்கிறது. இவ்வாறு பிரதான பள்ளத்தாக்கினூடாக நகர்ந்து கொண்டு வருகின்ற பனிக்கட்டியாரானது மீண்டும் தன்னுடைய நகர்ச்சியினை ஒரு உபபள்ளத்தாக்குக்கு மாற்றுகிறது. இவ்வாறு உபபள்ளத்தாக்குக்கு மாற்றியதன் பின்னர் பிரதான பள்ளத்தாக்கில் உபபள்ளத்தாக்கு தொங்கிய வடிவில் காட்சி தருமாயின் அதனை தொங்கு பள்ளத்தாக்குகள் என அழைப்பர். சொன்னது விளங்கிட்டா? இது யாருக்கும் விளங்காதாக்கள்? இப்ப உதாரணமாக நாங்க சொல்லலாம் வந்து இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இருக்கிற இந்த ரியோலியன் என்ற ஒரு பள்ளத்தாக்க நாங்க ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த தொங்கு பள்ளத்தாக்கு உதாரணமாக கொடுக்கலாம். இதுல இருந்து இந்த நீர் மின்சார உற்பத்திகள் எல்லாம் செய்வாங்க. நீங்க அதெல்லாம் அலம்ப வேண்டிய தேவைப்பாடுகள்ல சொல்றேன், உங்களோட நாலேஜுக்கு சும்மா சொல்றேன், சரிதானே. அப்ப ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ரியூலியன் பள்ளத்தாக்கு மிகச்சிறிய ஒரு தொங்கு பள்ளத்தாக்கு உதாரணம் கட்டாயம் எழுதுங்க. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள்? பிள்ளைகள் நீங்க தேவையில்லாத இல்ல விஷயங்கள் சார். எல்லாம் எழுதாதீங்க. உங்களோட பாயிண்ட்கள்ல சரியான வகையில ஒரு விளக்கம் இருக்க வேணும். அப்படியான விளக்கம் தான் உங்களுக்கு புள்ளிகளை வந்து உங்களுக்கு உயர்த்தி தரும். சரிதானே. சொல்ற விஷயங்களை நீங்க டிரெக்டா கொடுத்தீங்கன்னாலும் சரி. நீங்க இருந்தா பாருங்க, நீங்க பேப்பர் கிளாஸுக்கு போய் படிவா படிச்சதுக்கு பிறகு உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளை விட நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க நிறைய விஷயங்கள்ல. நீங்களும் கொஞ்சம் செல்ஃபா படிக்க ஸ்டார்ட் பண்ண வேணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்க மற்ற பிள்ளைகளை விட நீங்க என்ன செய்யலாம் என்றால் முன்னுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நான் இப்ப இது ரெண்டையும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டுருக்கிறேன். மற்ற நில உருவங்கள் எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, உங்களுடைய கிளாஸுகள்ல வடிவா படிச்சிருப்பீங்க. அதே போல மலை பனிக்கட்டி ஆற்றிருப்பு இருக்குது. அதுல எங்களுக்கு தெரிய வேணும் பிரதானமாக 4 பிரதான படித நில உருவங்கள் இருக்குது. இங்க வந்து நான் படித நில உருவத்தை சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இங்க படிதல், இது அரித்தல் நில உருவமே. இது வந்து இப்ப சொல்லியிருக்கிறேன்னா அரித்த நில உருவம். இங்க வந்து அரித்த நில உருவத்தை மாறி கேட்டிருக்காங்க, நீங்க மாறி எழுதி கொள்ளுங்க. இது உங்க படித நில உருவம் கேட்டிருக்கிறதால எங்களுக்கு தெரிய வேணும் பிரதான படித நில உருவங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது வந்து பள்ளத்தாக்கு, பக்கப்படிவு, இடைப்படிவு, தரைப்படிவு, முனைவு படிவு என்று 4 பிரதான படித நில உருவங்கள் இருக்குது. அதுக்குரிய வரைவிலக்கணங்களை எழுதி நீங்க ஒவ்வொன்றையும் வேற வேறையா பிரிச்சு காட்டுனீங்கன்னாலே சரிதானே. எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கிறதால பிள்ளைய நான் பிக்க போறேன். சொல்லுங்க ஷியானி. தொங்கு பள்ளத்தாக்கு இப்ப நீங்க கீர்னா சரியா சார்? ஓம் ஓம் ஓம். நீங்க 3D வடிவில் இருந்தீங்கன்னா விடிய சித்திர பாடம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து வரைஞ்சிங்கண்டா நாங்க சித்திர பாடம் எடுக்கையில எங்களோட நில உருவங்களை விளங்கப்படுத்தினோம்டாலும் சரிதானே. சில பிள்ளைகள் அதை பார்த்து படிச்சு பாடமாக்கி கீறி அங்க எக்ஸாம் பேப்பர்ல போய் பிள்ளையா கீறி எல்லாம் பாராங்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு தான் சொல்றது, சரியான வகையில கீறி அந்த விஷயத்தை நீங்க விளங்கப்படுத்தினீங்கன்னா சரி பிள்ளைகள், அவ்வளவுதான் இங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது. சரிதானே. அடுத்தது 4வது வினா பகுதி பாத்தீங்கன்னா பனிக்கட்டி ஆற்றில் இருக்கிற பொருளாதார முக்கியத்துவம். இதெல்லாம் மட்டும் ஹேண்ட் அவுட்ல படிவா சொல்லி இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. சரிதானே. அதுக்குரிய விளக்கங்கள்லாம் நாங்க பிறகு எங்களுடைய மாடல் பேப்பர்களை தொடர்ச்சியாக நாங்க பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும் அது நீர் மின்சார உற்பத்திக்கு உதவுறது, அடுத்தது குடிநீர் தேவைகளுக்கு உதவுறது, அடுத்தது புல்வெளிகள்ல இருக்கிற மந்தை மேய்ப்புக்கு, புல்வெளிகள் அதுல வளர்ந்தால் மந்தை மேய்ப்புக்கு உதவும், போக்குவரத்துக்கு உதவுறது, மீன்பிடிக்கை தொழிலுக்கு உதவுறது இல்லையா. இப்படியான தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு இந்த பனிக்கட்டி ஆற்றரிப்பின் மூலம் நாங்க பெறுகின்ற மிக முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளாக வந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு புரவிசிகளுக்கும் பொருளாதார நடவடிக்கைகளும் பயன்களும் இருக்குது. நீங்க கட்டாயம் ஒவ்வொரு புரவிசிகளுக்கும் உரிய பயன்களை வடிவா படிச்சு கொள்ளுங்க. சரிதானே. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் என்னட்ட கேளுங்க பிள்ளைகள். சரிதானே. இதுதான் நீங்க எழுதுறதுக்குரிய மெதட்டையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நோட்ஸ் இருக்கும். அதால் நான் தந்து நோட்ஸை கதைச்சு சும்மா டைமை போக்காட்ட விரும்பையில நாங்க நோட்ஸ் எழுதுற மெதட்ல நாங்க பேப்பர் கிளாஸ்ல தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிதானே. இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் விளங்கப்படுத்தி வருவேன். யாருக்கும் சந்தேகம் இல்லையா? நானடா விட மாட்டேன். இப்ப நான் படிக்கிற காலங்கள் எல்லாம் நான் கூட சந்தேகம் கேட்கிறாள். என்னடா சார் கேட்பேன், வினோத் சந்தேகம் இல்லையான்னு கேட்டா கிளாஸ் முடிப்பேன். சந்தேகம் கேளுங்க, நிறைய விஷயங்களை தேடுங்க. நீங்க சந்தேகம் கேட்கலன்னா நீங்க தேடல் என்று அர்த்தம். உங்கள்கிட்ட தேடல்கள் இல்லை என்றுதான் அர்த்தமா. இப்ப நீங்க நிறைய விஷயங்களை தேடுங்க, வடிவா டவுட் கேட்டு படியுங்க. நீங்க போற கிளாஸுகள்ல இப்ப இந்த கிளாஸ்ல வந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தெரியும் இதுல வாரதுகள்லாம் இருக்குதுகள். டவுட் கேட்கறதுக்கு எனக்கு டவுட் கேட்டு கிளியர் பண்ணவே 1/2 மணி நேரம் போயிடும் அந்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா நான் கூட பிள்ளைகளுக்கு டவுட்டா விளங்கப்படுத்தினேன். ஏனென்றால் சந்தேகத்தின் பேர்ல படிக்க கூடாது.
சரிதானே? சரி, ஓகே. இன்னும் ஒரு சரி. நாள் இந்த கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். உங்களுக்கு எதுக்கும் நீங்க என்னோட கிளாஸ்கள் தொடர்ச்சியா போய் கொண்டிருக்குது. நீங்க அப்படி ஜாயின் பண்றாக்கள் நீங்க இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு மந்த்லிலாம் 1000 தான் பே பண்றேன் நான். சரிதானே? உங்களுக்கு கிளாஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா உங்களுக்கு போய் கொண்டிருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியன் 4 நாள் எடுக்கிறான். பேப்பர் கிளாஸும் போறது உங்களுக்கு, தியரி கிளாஸும் போறது. இனி தியரி கிளாஸ்கள் நீ ஸ்டாப் பண்ணிடுறேன். தியரி கிளாஸ் முடியுது. இனி தொடர்ச்சியா வந்து எங்களுக்கு பேப்பர் கிளாஸ் தான் போய் கொண்டிருக்கும். சரிதானே? நீங்க ஜாயின் பண்றாக்கள் இந்த கிளாஸ்கள் நீங்க ஜாயின் பண்ணலாம். இடவிளக்க படங்கள்ல 46வது இடவிளக்க படங்கள் போகுது. பெரும்பாலும் சிலாபம் குருநாகல்ல நீங்க அப்படி புதுசா ஜாயின் பண்றாக்கள் 46வது படமாக இருக்கின்ற சிலாபம் 47வது படம், குருநாகல் 48வது படம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி தொடர்ச்சியாக இருக்கிற அந்த இடவிளக்க படங்கள் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கும். நீங்க அதுலயும் கிளாஸ்ல ஃபுல்லா நீங்க ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா பிள்ளைகள்? இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இல்லாட்டி கிளாஸ் முடிச்சு கொள்ளும். சொல்லுங்க. பணியாற்றறிப்புக்கு கிளேசியர்னு சொன்னீங்க, கிளேசியர்னு கேட்டு வரும்னு சொன்னீங்க. வேற ஏதாவது பேர் எங்களுக்கு கேட்டு வருமா சார்? பெரும்பாலும் கிளேசையர்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இமாவாக்கம் என்ற ஒரு பதமும் பயன்படுத்துவாங்க. இமாவாக்கம், அதை நோட் பண்ணுங்க. சரிதானே? கிளேசையர் அல்லது இமாவாக்கம் என்று சொல்லுவாங்க. இதுக்கு மறுபெயர் இமாவாக்கம். சரிதானே? இமாவாக்கம், கிளேசையர், பனிக்கட்டி இப்படியான பதங்களை பயன்படுத்துவாங்க. சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே, நன்றி சார். ஓகே, ஓகே, ஓகே. சரியா பிள்ளை? நம்ம இதோட கிளாஸ்ல முடிச்சு கொள்ளுவோம். நீங்க ஜாயின் பண்ற ஆட்கள் இதுல கதைச்சு நீங்க ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. தொடர்ச்சியா படியுங்க, நல்ல ரிசல்ட் எடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.